கடந்த வெள்ளிக்கிழமையன்று மே மாதம் 1 தேதி காலை 5 மணி வாக்குத்தத்த ஆராதனை இந்த சபையில் நடந்தது. அநேகர் வந்து கலந்து கொண்டீங்க. வராத அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட வராதவர்கள் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை எத்தனை பேர் லைவாவோ அல்லது யூடியூப்லேயோ அதுக்கு பிற்பாடையோ வராதவங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? யாரெல்லாம் பார்த்தீங்க? வராதவங்க யாராவது அந்த செய்தியை, வாக்குத்தத்த செய்தியை யூடியூப் மூலமாக பார்த்தது உண்டா? ஒரே ஒரு கை தான் தூக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கம் இந்த 2 3 ஸ்தோத்திரம். சரி, உங்களை குறித்து என்ன சொல்கிறது? எல்லார்ட்டையும் அந்த வசதி இல்லாதவங்களை நான் குறை சொல்லலை. அதாவது அந்த ஃபோன் வசதி உள்ளவர்கள் கட்டாயம் பார்க்க முடியும். ஆண்ட்ராய்டு ஃபோன் என்று சொல்கிறாங்களே, அந்த ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் அந்த ஃபோன் வைத்திருக்கிற அநேகர் என்ன கண்ட குப்பையும் கூழானையும் பார்க்குறதுக்கெல்லாம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. என்ன கூழான் குப்பை அப்படி தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சபைக்கும் வரதில்லை, ஆராதனைக்கும் வரலை. நம்ம யூடியூப்பில் இந்த காரியங்களில் பார்க்குறதுக்காக தான் நம்ம வெளியிடுறோம். அதையும் நாங்கள் பார்க்கல. அப்புறம் எதுக்கு அந்த ஃபோனை உங்களுக்கு நான் கேட்குறேன்? அந்தமாதிரி ஃபோனை நீங்கள் வைத்திருப்பதோட நோக்கம் என்ன என்று சொல்லி நான் கேட்குறேன். எதுக்காக வச்சுருக்கீங்க அந்த ஃபோனை? இதை பார்க்குறதுக்கு இல்லாததுக்கு எதுக்கு? இப்போ வேறு எதையோ பார்க்க தானே வச்சுருக்கீங்க. எதையுமே நான் பார்க்கலன்னா அது வேறு விஷயம். நான் முன்பே சொல்லிட்டேன், அந்த வசதி இல்லாதவர்களை நான் சொல்லலை. நிறைய பேர்ட்ட ஃபோனே சில பேர்ட்ட கிடையாது. ஒரு சில பேர்ட்ட சாதாரண பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்கள நான் சொல்லலை. ஆனால் இந்த ஃபோன்லேயே யூடியூப் மூலமாக சகலத்தையும் பார்க்குறதுக்குன்னு அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அன்றைக்கு முதல் தேதி அன்றே வாக்குத்தத்த ஆராதனையை பார்த்தவருடைய எண்ணிக்கையை பற்றி ஒரு புள்ளி வரும். நமக்கு இதெல்லாம் தெரியாது, எல்லாம் கண்டுபிடிக்கலாம். 85 பேர் பார்த்துருக்குறாங்க. பார்த்து அதுக்கு லைக் தெரிவிச்சிருக்கிறாங்க. லைவில் பார்த்தவங்க 45 பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தவங்க 85 பேர். இவங்கெல்லாம் நம்ம சபை விசுவாசின்னு நான் நினைக்கல. ஒரு சிலர் இப்போ கை தூக்கின ஒரு சிலர்லாம் இந்த எண்ணிக்கையில் இருக்கீங்க. அதை பார்த்துட்டேன். இப்போ ஒரு 2 3 2 5 ஒரு 5-6 பேர் தான் இப்போ கையே தூக்கியிருக்கீங்க. அப்போ மீத யார் இப்போ உள்ளதெல்லாம்? நான் சொல்கிறேன், நம்முடைய சபைக்கு வர முடியாமல் ஒரு சிலர் வெளிநாட்டில் கூட இருக்கிறாங்க. அதாவது நம்ம வேலை நிமித்தமாக போயிருக்கிறாங்க துபாய்க்கு. ஒரு 4-5 பேர் நம்ம சபையில் உள்ளவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களாம் தவறாமல் பார்க்குறாங்க. அதையும் போக அப்புறம் மீதி இவ்வளோ பேர் யார்? வேறு சபையை சார்ந்தவர்கள், ஒரு சில ஊழியம் செய்கிறவர்கள். இது எல்லாம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்துட்டு ஒரு பிரதர், நம்ம சபையில் அவர் வேறு சபையில் இருக்கிற ஒரு ஏசிய சபையை சேர்ந்தவர். அவர் வேறு ஒரு சபையில் இருக்கிறார். அவர் தற்செயலாக நான் பார்த்தேன், ஒரு கமெண்ட்ஸ் இருந்தது. இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்துட்டு அவர் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருந்தார். நான் அதை சொல்கிறேன். இது ரொம்ப பிரயோஜனமாக உபயோகமான விஷயம். இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் சபை மக்களுக்கு இது தெரியப்படுத்துறது உபயோகமாக இருக்கும் என்று அது ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி யாரோ பார்க்குறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இதை அலட்சியப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிகிறது. அசட்டை பண்ணுறது சரியில்லை. வந்தது 1 தேதி காலையில் வர முடியல, சரி. அது முடிஞ்சதுக்கப்புறமா இரவில் கூட உட்காந்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வாக்குத்தத்தன்னு எத்தனை பேர் இப்போ என்கிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் நான் சொன்னால் அது ஒரு பெருமையாக சொல்கிறது போல் நினைக்க தோன்றதுக்கு தான் நான் நிறைய விஷயங்களை என்னை பற்றி நான் சொல்கிறது கிடையாது. புரியுங்களா? இத்தனை பேர் பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, எனக்கு தெரியும், பார்க்குறவங்க பார்க்குறாங்க. இது நீங்கள் பார்க்காதனால தான் இப்போ உங்களை பற்றி நான் பேசிட்டு வரேன்.
மாதிரி எத்தனையோ ஊழியக்காரர்கள் இதை பார்க்குறாங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கன்னு. ஊழியம் செய்கிறவர்களே, நான் பேரை சொல்லக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் ஒரு பெருமையாக அப்படி நான் சொல்லலை. அப்போ எதுக்காக அவங்க பார்க்குறாங்க? தவறாமல் ரெகுலராக எத்தனை பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க, சொல்லுவாங்க, இதை நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன், இது இந்த செய்தியை அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிறாங்களாம். பாருங்கள், யாரோ இந்த சபையில் இருக்கிற விசுவாசி அதாவது வசனம் இயேசுனா சொன்ன மாதிரி எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொந்த ஊரில் கனமடையும் அந்த மாதிரி அந்த மவுசு உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், மவுசெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு புரோஜனமானதை உங்களுக்கு போதிக்கிற கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படையணும். உங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறதை கர்த்தர் போதிக்க முடி சொல்கிறார். அப்போ அதையே நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா, அது என்னுடைய வார்த்தையா? அதனால் இது சரியா இல்லை. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் நல்லவர். எனவே இவ்வளோ பேர் நீங்கள் எப்பொழுதுமே நான் என்ன செய்வேன், இந்த முதல் தேதி வாக்குத்தத்த செய்தியை நான் சுருக்கமாக சொல்வது உண்டு. இப்போ நம்ம அப்படி சுருக்கமாக சொல்ல முடியுமா தெரியல, முடிந்தால் சொல்கிறேன். ஆனாலும் நான் அந்த வேத வாக்கியத்தையே நான் தொடர்ந்து அல்லது தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியும் அதுதான். அதற்காகத்தான் அதை வாசிக்கவும் சொன்னேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அந்த வாக்கு தத்த வசனமாக அன்றைக்கி கொடுக்கப்பட்டதை நம்ம வாசிச்சுருவோம். நிறைய பேர் பார்க்கவே இல்லைன்னும் போது அப்புறம் என்ன வாக்கு தத்தனே தெரியாது இல்லையா? அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. என்ன ஒரு ஆணித்தரமான ஒரு அதிகாரமான வார்த்தை பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், நம்ம அப்படி பேசும்போது சில நேரத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நான் சொல்கிறேன் இன்றைக்கி இது நடக்கும்னு, நான் சொல்கிறேன் இது நடக்காதுன்னு. அந்த நான் என்கிற வார்த்தையை சொல்கிறேன். அப்படி சொல்கிறாரு கர்த்தர். கர்த்தர் அப்படி சொல்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எப்படி சொல்கிறாரு அவர்? நான் கர்த்தர். அப்படியே அப்பா கர்த்தரே சொல்கிறாரு தன்னை பற்றி, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். இதில் இன்னொரு வசனமும் அங்கே இருக்கிறது பாருங்க. 27வது வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள்.
ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு என்றார். என்ன ஒரு ஆணித்தரமான அழுத்தமான அதிகாரபூர்வமான ஒரு வார்த்தையாக நாம் இங்கு பார்க்கிறோம். என்னது எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. The word I speak will come to pass என்று ஆங்கில வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. நான் சொல்கிற அந்த வார்த்தை நிறைவேறும். நான் சொன்னது தான். இது இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்த வார்த்தை. இப்போ அதை எல்லாவற்றையும் நம்ம திருப்பி சொல்ல நான் விரும்பலை. இருந்தாலும் யாருமே பார்த்ததில்லை கேட்டதில்லை என்பதனால நான் சுருக்கமாக சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி நான் கடந்து போகணும். கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், காரியம் நிறைவேறும். என்ன நிறைவேறும்? ஒரு வார்த்தை நிறைவேறும். என்ன வார்த்தை நிறைவேறும்? அவர் சொல்ல வார்த்தை நிறைவேறும். நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து என்ன சொன்னாரோ, சொல்லி இருக்கிறாரோ, அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேறும் என்றும் சொல்ல, நான் நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை உங்கள் நாட்களிலேயே நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். பின் நாட்களிலே அல்ல, வரும் நாட்களிலே அல்ல. சிலர் நினைக்கிறார்கள், சிலர் நினைப்பார்கள், என்னது இதெல்லாம் எப்போ நடக்கும்? அதற்கும் ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? என்னைக்கு நடக்கிறது? எந்த காலத்தில்? அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நினைப்போம் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் தாமதிக்காது, தாமதிப்பது இல்லை. கொஞ்சம் இந்த பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் அமைதியை சத்தம் வராமல் பார்த்துங்க. தாமதிப்பதில்லை, அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாளிலே இங்கே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து, உங்கள் வருங்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் வேலையை குறித்து, நீங்கள் எதை குறித்து, எதை நினைத்து, எதை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருந்தாலும், நினைத்திருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைவேறும் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அதை நான் நிறைவேற்றுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, என்ன சொல்கிறாரு? தாமதிக்காது என்றும் கர்த்தர் சொல்கிறார். இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. இது யோசித்து பாருங்கள். அவர் சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறேன்றார். நான் தான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன், நானே செய்வேன், நானே நிறைவேற்றுவேன். வேறு யாரையும் நான் சொல்லி இதை செய்யின்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். உண்மை அதுதான். எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் பல உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினத்திலே நான் பல குறிப்புகளை சொன்னேன். அன்றைய தினத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதை பற்றி நான் இன்றைக்கி சொன்னேன். ஆண்டவர் சொன்னதை செய்ததாக ஆபிரகாம் வாழ்க்கையிலேருந்து சொன்னேன். அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை சொன்னேன். அதே போல் மூன்றாவது எசேக்கியா ராஜாவுடைய
ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் சொன்னதை நிறைவேற்றினதை பற்றி சொன்னேன். அதே போல் 100க்கு அதிபதி அல்லது அந்த யூத அந்த யூத ஆலய தலைவனுடைய வேலைக்காரன் சுகமாகனதை பற்றி நான் சொன்னேன். ஒரு வார்த்தையினாலே ஆண்டவர் அங்கே நிறைவேற்றின காரியத்தை நம்ம அன்றைக்கு பார்த்தோம் விசுவாசத்தினாலே. கடைசியாக பார்த்தோம் அதே போல் கானானிய ஸ்திரீ அவருடைய தன்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதை நாம் இங்கே பார்த்தோம். இப்படிலாம் நிறைய காரியங்களை அன்றைக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு எப்படி சமயம் எப்படி இருக்குதோ அதுக்கு தந்தாற்போல் நம்ம எல்லாவற்றையுமே இப்போது மிக்ஸ் பண்ணி கலந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்ன படித்தோம், இப்போ என்ன கேட்டோம், படிக்க நம்ம கேட்டோம், வசனத்தை உங்கள் காதால் கேட்டீங்க. என்னன்னு கேட்டீங்க, என்ன வார்த்தை உங்கள் காதில் விழுந்துச்சு சொல்ல முடியுமா? பார்ப்போம். இது வசனம். கவனிங்க, வசனத்தை அழகாக திருப்பி மனப்பாடமாக சொல்லிட்டீங்க. நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் கேட்குறது, எதிர்பார்க்குறது, அந்த வசனத்தை திரும்ப அப்படியே எனக்கு ரிப்பீட் பண்ண நான் கேட்கல. நீ சொன்னது நல்லது தான், பரவாயில்ல, மனசில் இருக்கட்டும் அந்த வசனம். இப்போ ஓரல், அதாவது சாதாரணமாக உங்களை பார்த்து கேட்கும் பொழுது யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அவர் இந்த வசனத்தை சாதாரணமாக, வசனத்தையே சொல்கிறது இல்லை, நான் சாதாரணமாக பேச்சு வார்த்தையில் எப்படி சொல்லுவோம், பேச்சு வழக்குன்னு இருக்கு இல்லையா, பேசுகிற விதத்தில் அப்படியா சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு இருக்குங்க. நேர்கூற்று அயர்கூற்று என்று சொல்வார்கள். இப்போ நான் படித்தது, நான் இதில் படித்தது வாசித்தது வந்து டைரக்ட் ஸ்பீச். இது அப்படி டைரெக்டாக இருந்து டைரெக்டாக நான் சொல்லிட்டேன். இது அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லும்போது தான் அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவோம்? இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதை தான் நான் இங்கே எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னட்ட டைரக்ட் ஸ்பீச்சிலே பேசுகிறீங்க. எப்படி சொல்லுவோன்னா, இன்றைக்கி என்னங்க சொன்னார், இன்றைக்கி சபைக்கு போனீங்க, ஆலயத்துக்கு போனீங்க, ஆராதனைக்கு போனீங்களே, இன்றைக்கி என்ன பிரசங்க, என்ன வசனம்னா வசனத்தை சொல்லுவீங்க. என்ன சொன்னார்? ஓ அதுவா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்வாராம். கேட்குறீங்களா? அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை என்ன செய்வாராம், செய்வாராம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தானே பேசுவோம், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். நீங்கள் நேரடியாகவே நீங்கள் சொன்னது நான் தவறாக சொல்லலை, நான் அதை தான் எதிர்பார்த்தேன். இப்போ என்ன சொல்லுவீங்க? என்னங்க இன்றைக்கி செய்தி என்னென்ன, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருவாராம், அவர் செஞ்சுருவாராம். எப்படி? அவர் கட்டாயம் செஞ்சுருவாராம், தாமதிக்காதான், சொன்னபடி நடந்துருமா அப்படின்னு ஒரு வசனம் பைபிள் இருந்துச்சு. அதுலேருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு அதை கேட்டதுக்கப்புறமா நானும் அதை நம்பிட்டு என்ன செய்கிறேன், இப்போ அவர் செய்வார். எப்படி? அப்படி தானே பேசுவோம், பேச்சு வழக்கில் அப்படி தானே பேசுவோம். அப்படியா? இதை ஒரு ஆள் கேட்குது. இப்போ வராதவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது, அப்படியா, சொன்னதை செஞ்சிருவார் அவர் அப்படி திருப்பி உங்களுக்கு கேட்குது. அப்படியா சொல்கிறேன், அவர் சொன்னதை செஞ்சிருவாரா, அப்படி தான் எழுதியிருக்குது. நீங்கள் திருப்பி என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அவர் சொன்னபடி செஞ்சிருவார், அவர் சொன்னதை செய்வார், அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு, அப்படி தாங்க எழுதியிருக்குது. நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறாரு, எழுதியிருக்குது, அப்படி தான் நடக்கும், நான் நம்புகிறேன்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்படி தான் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே போகும் இல்லையா? இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம் அல்லது ஒரு கேள்வி கேட்கலாம். எனது இந்த வசனத்தை நான் சொல்கிறேன், அவர் சொன்னதை செய்வாரா? உங்களை கேட்கல. நான் ஆண்டவரை பார்த்து உங்கள் சார்பாக ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்படிலாம் எழுதியிருக்குது, அவர் சொன்னதை செய்வாரா? அவர் சொன்னதை செய்வாரா? அப்படி கேள்விக்கு நீங்கள் உடனே நீங்கள் செய்வாருன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் அடுத்தது, அவர் சொன்னதை செய்யணும் என்றால்
நல்லா கவனிங்க. அவர் சொன்னதை செய்யணும் என்றால் அவர் சொன்னதை செய்யணும். நான் சொல்கிறது உங்களை குழப்புறது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, நான் சொல்கிற வார்த்தையை உங்களை ஏதோ சுற்றுறது போல் இருக்கும். நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்களேன். நான் திரும்ப சொல்கிறேன். அவர் சொன்னதை செய்யணும் என்றால் அவர் சொன்னதை செய்யணும். நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? சில பேருக்கு புரிஞ்சிருக்குது. அவர் சொன்னதை செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி நான் பேசுகிறேன். அவர் சொன்னதை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யணும்னா அவர் சொன்னதை செய்யணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஓ, இங்கே வராரு இவர். அவர் சொன்னதை செய்யணும்னா அவர் சொன்னதை செய்யணும். புரியலையா? இதை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அவர் உனக்கு சொன்னதை செய்ய வேண்டும் என்றால் அவர் உன்னிடம் அல்லது உனக்கு சொன்னதை நீ செய்யணும். நான் இப்போ கொஞ்சம் மாற்றி வரேன். அதே வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரேன். அவர் உனக்கு சொன்னதை செய்யணும் என்று சொன்னார். அவர் உனக்கு சொன்னதை நீ செய்ய வேண்டும். புரியுதா இப்போ நான் சொல்கிற வார்த்தை? ஓ, அங்கே போகிறீங்களா? ஆமாம். என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் செய்யணும்னு செய்வாருன்னு சொன்ன உடனே கேட்டதுவே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எப்போ செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நான் சொல்கிறது கட்டாயம் செய்வார். அதே சமயம் அவர் சொன்னதை அவர் செய்யணும்னு சொன்னால் அவர் உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் செய்யணும். புரியலையா? அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா அதை அவர் செய்வார். இதை நானாக சொல்லலை. நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சம்பவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பாருங்க, இயேசுனுடைய தாயார் அங்கே உள்ளவர்களை பார்த்து, இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும். கானா ஒரு கல்யாணத்தில் தான் இயேசுநாதர் அற்புதத்தை செய்ததாகவும் நான் வாசிக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் சண்டே கிளாஸில் கூட படிப்பாங்க. தண்ணீரையே, வெறும் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக இயேசு மாற்றி செய்த ஒரு பெரிய அற்புதம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அதை பற்றி நான் சொல்ல வரல. இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக இயேசுனுடைய தாய் அங்கே இருந்தவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயோ எல்லாம் கை கால் உதறிட்டு நிற்கிறாங்க. என்ன இது, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, கும்பல் அதிகமாக வந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் பதறிட்டு நிற்கும்போது இயேசுனுடைய தாய் மரியாள் என்ன சொல்கிறாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை போய் செய்யுங்க. ஏன்னா அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இயேசுநாதர் பேசுகிற கான்வர்சேஷன்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தாய் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை போய் செய்யுங்கன்ட்டா. இப்போ என்ன சொல்ல வரேன்னா கவனிங்க, இந்த அற்புதம் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த அற்புதம்? தண்ணீரை திராட்சை ரசமாக. ஆனால் அதற்கு முன்பு நடந்ததும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அது சிந்திக்கிறது கிடையாது. இயேசுநாதர் உங்கள் அற்புதம் செய்யணுன்ற முடிவுக்கு வந்துட்டார், செய்தும் போயிட்டார், செய்திருக்கிறதாக எழுதியிருக்குது. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பு, இந்த அற்புதம் நடப்பதற்கு ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது இயேசு என்ன செய்ததாக நாங்கள் பார்க்குறோம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். சொன்னார், செய்தாங்க. என்ன செய்தாங்க? எல்லா ஜாடியிலையும் தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார். சரிங்க, தண்ணி நிரப்பிச்சு. திரும்பி என்ன சொன்னார் அவர்? அவர் அவர்களை நோக்கி, உடனே அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் இப்பொழுது இதை கொண்டுட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டுட்டு போய் சொல்றாங்க.
இவ்வளோதாங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. தண்ணியை நிரப்ப சொன்னார். இந்த தண்ணியை கொண்டுட்டு போய் இந்த பந்தி பரிமாறுறான்ல அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்பா அப்படின்ட்டார். என்ன ஏது எவ்வளோ என்ன ஒரு கேள்வியும் கேட்கலைங்க. கொண்டுட்டு போனது தண்ணி தான், ஊற்றுனதும் தண்ணி தான், எடுத்துகிட்டு போனதும் தண்ணி தான், அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்கும்போதும் தண்ணி தான். அது தண்ணி கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டாங்க. சொன்னதை செய்யணும்ல அப்படின்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அவனும் என்ன பண்ணுறான், அது என்ன ஏதுன்னு பார்க்கவே கிடையாதுங்க. அப்படியே எடுத்து எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டான். குடித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, குடித்தவங்க சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்போ தான் தெரியுது இந்த தண்ணி வந்து திராட்சரசமாக மாறினது. இதில் ஏதாவது இயேசுநாதர் செய்தாரா என்று சொல்லி செய்த மாதிரி ஒன்றுமே தெரியலன்னு நான் சொல்ல வரேன். இதில் ஏதாவது ஒரு கலவையை மிக்ஸ் பண்ணி கொண்டாப்ப அந்த தண்ணியில் என்ன செய்யலாம், ஒன்றே நம்ம இங்கே பாக்கெட்டில் ரஸ்னா பவுடர் வைக்கிற மாதிரி ஏதாவது 2 பவுடர் வாங்கி அதையும் ஊற்றி அது இதை கலந்து இதை பண்ண ஒன்றுமே பண்ணலை. ஆஸ் இட் இஸ் இருக்கிற தண்ணி, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போனாங்க, கொடுனாரு. இதுதான் அவர் சொன்னதே, அவ்வளோதான். சாதாரணமான விஷயம் இது. இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இதை அதிகமாக இப்போ நான் வியாக்கியானம் பண்ண நான் வரல. இந்த அற்புதம் நடப்பதற்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியதாக இருந்ததே நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் அவர் சொன்னதை செய்யணும் என்றால், அவர் சொன்னதை செய்யணும்னு நான் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பார்த்து உங்களிடத்திலே என்ன இதை செய்வேன் அதை செய்வேன் எதை செய்வேன் என்று சொன்னாரோ, அது நடக்க வேண்டும் என்று சொன்னால், நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை நீ செய்யணும். அப்பொழுது அவர் உனக்கு என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை அவர் செய்வார். இவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க இன்னைக்கு பிரசங்கம். இவ்வளோதான் விஷயம். என்ன செய்யணும் இப்போ அப்போ இங்கே நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். என்னது, அற்புதம் செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அற்புதம் செய்ய வேண்டியதுனே இல்லை. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்றி வெறுமையாக இருக்கிற ஜாடியில் வெறும் தண்ணி எடுத்து ஊற்றணும். அப்புறம் என்ன செய்யணும், அதை எடுத்துக்கிட்டு போகணும். அப்புறம் என்ன செய்யணும், அதை கொண்டுட்டு போய் பந்திப்பாரன்ட்டு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், அதை பரிமாறணும். இவ்வளோ காரியம் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு இங்கே பாருங்கள், அங்கே நடக்காத ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னதாகவே என்ன ஆண்டவரே, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னமோ தண்ணி எடுங்க அதை எடுங்கன்றீங்க. இப்போ விடுற வேலையா இது, இப்போ செய்கிற வேலையா இது? சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி தான் பரிமாறுவாங்க. இப்போ வந்தவங்களுக்கு இப்போ தண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் அங்கே கேட்கலன்னு சொல்ல வர்றேன். கேள்விகள் யாரும் கேட்கல. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சொல்கிறது செய்ய கேள்வி கேட்டுட்டு உட்காந்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம இடத்துல நடந்துக்கிறத சொல்கிறேன். நம்ம சில நேரத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் நிறைய பேர் எதிர்கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, இது இப்பயே செய்யணுமா, நான் அப்புறமே செய்கிறேன்னே. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒன்று சொன்னாங்கன்னா அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறாரு? இப்போ நான் அந்த சம்பவத்துக்கே வரேன். இப்போ அந்த வேலைக்காரங்களெல்லாம் என்ன கேள்வி நினச்சிருப்பாங்க, என்னடா இந்த நேரம் பார்த்து நம்மளை வேலை விடுறாரு இவர், எப்படி? ஆமாம், தண்ணி கொண்டா தண்ணி மொண்டு தண்ணி ஊற்றி என்ன அது இப்போ என்ன தேவை, இப்போ என்னங்க இவ்வளோ பிரச்சனை? வந்தவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு பரிமாறுகிற இடத்துல வந்து திராட்சை ரசம் இல்லை, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுவாருன்னு பார்த்தா, அப்போ இதெல்லாம் நடக்காதது நான் கற்பனையாக பேசுகிறேன். போய் சீக்கிரமாக போய் திராட்சை தோட்டத்தில் போய் ஒரு மூட்டை திராட்சை பழம் கொண்டுட்டு வான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, ஏன்னா திராட்சை ரசம் வேணும்னா திராட்சை பழம் வேணும், போய் அதை கொண்டுட்டு வாங்க இதை கொண்டுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவர் ஆலோசனை சொல்லலை. தண்ணி எடுனாங்க, மறுபேச்சு பேசலை. தண்ணி எடுத்தாங்க, ஊற்றுனாங்க. தண்ணி ஊற்றுனது கூட இப்படி நினச்சிருந்துருக்கலாம். எதுக்கு, சரி எதுக்கோ வரவங்க போகிறவங்க கை காலங்கள் அப்படி கூட அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் திரும்ப அந்த தண்ணியை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த பந்தி பரிமாறம் வந்து விசாரிப்பு கொடுன்னு சொல்கிறார் பாருங்க. அப்போ தான் யோசிப்பேன், என்னடா இது பச்சை தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு என்று யோசித்திருக்கலாம். யோசித்தவன் கேட்கல, என்ன சாமி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க, கேட்கல. இதுதான் கீழ்ப்படுதல் நான் சொல்கிறேன். இதுதான் கீழ்ப்படுதல். கேட்கல, சொன்னதை செய்யணும். கீழ்ப்படிஞ்சாங்க, சொன்ன பேர் கொண்டு போய் கொடுத்தான். அந்த வாங்கினான இந்த பந்தி பரிமாறும் அவனும் பார்த்துட்டு என்ன எதுக்கு தண்ணியை கொடுத்தானு அவன் கேட்கல.
அப்போ இது எப்போ மாறி இருக்கும்? இதுதான் என் கேள்வி. இப்போ யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியல. இப்போ நான் கேட்குறது சொல்லுங்கள். நிரப்பும்போது மாறிச்சா, எடுத்துகிட்டு போகும்போது மாறிச்சா? இப்படிலாம் ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்கள். நிரப்பின உடனே திராட்சரசமாக மாறிடுச்சா, இல்லை அவன் கையில் எடுத்துகிட்டு போனான்னு அப்போ மாறிச்சா, இல்லை பந்தி பரிமாறவன்ட்ட கைக்கு போச்சா அதுக்கப்புறம் மாறிச்சா, இல்லை அவன் மொழி ஊற்றுனான அப்போ மாறிச்சா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஏதாவது வேதத்தை ஆதாரம் தான் சொல்லுங்கள். அது இதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு யூகத்தில் வேணால் சொல்லலாம். அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இது எப்படி பார்க்குறேன் என்று சொன்னால், எடுத்த எடுப்புலேயே அது திராட்சரசமாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் செய்கிறது அற்புதம். அதனால் அற்புதம் என்பது அற்புதமாக இருக்கிறது தான் அற்புதம். அதுக்கு பேர் தான் அற்புதம். அப்போ இவங்க கண்ணெலாம் கொண்டுட்டு போய் அவன் கையில் இந்த பரிமாறங்கிட்ட கொடுத்து பரிமாறிட்டான். அப்போ அவன் கையில் வாங்கி அவரோட கண்ணால் பார்த்தானா, கண்ணை மூடிட்டு குடித்தானா, அதுவும் தெரியல எனக்கு. இப்போ நான் அப்படி யோசிக்கிறத சொல்கிறேன். ஒருவேளை இந்த தண்ணி பார்க்கும்போதே திராட்சை ரசம் கடலில் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. எல்லாம் எனக்கு எழும்பு கேள்வியை தான் உங்களோட நான் பேசிட்டு வரேன். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் என்றது தான் எனக்கு கேள்வி. யாரும் எதையுமே கண்டுக்கல, கவனிக்கலைன்றது தான் என்னுடைய கருத்தை நான் தாழ்மையாக சொல்லிக்கொள்கிறேன். இல்லைங்க அப்போவே மாறிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ வாக்குவாதம் பண்ண வரல. இப்போ இதெல்லாம் இப்போ உட்காந்து அதெல்லாம் முடியாதுன்னு நான் அந்த பேச்சுக்கே வரல. நான் சொல்லுகிறதை நிதானித்து பாருங்கள். தண்ணியாகவே போயிட்டுருக்குங்க. இப்போ கொண்டுட்டு போய் கொடுக்குற வரைக்கும் நான் நினைக்கிறது எப்படின்னா, யார் கண்ணுலேயும் அது படலை, யாருக்கும் அது தெரியல. என்னது அது பச்சை தண்ணி என்று தெரியாமல் இருந்திருக்கலாம். வாயில் ஊற்றின போது தான், வாயில் பட்ட உடனே அது என்னவாயிடுச்சு, ரொம்ப சுவையாக இருக்குது. அது திராட்சை ரசமாக மாறி இருக்குது. எனவே இந்த ப்ராசஸ் நடக்குது. இயேசு செய்கிறதுக்கு ஒரு அற்புதம் இல்லையா? இயேசு செய்கிறதுக்கு ஒரு அற்புதம் தேவை. இது செய்யணும்னு தீர்மானிச்சிட்டாரு, செய்தும் போயிட்டார். ஆனால் இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பாக இந்த வேலைக்காரர்களும் அங்கே உள்ளவர்களும் பந்தி விசாரிப்பவர்களும் செய்ய வேண்டிய வேலைகள் இருந்ததை நீங்கள் மறக்கக்கூடாது. என்ன வேலை? இப்போ சொல்லுங்கள். ஜாடியை எடுக்கணும், தண்ணி மொண்டு அதில் ஊற்றணும், நிரப்பணும், அதை எடுத்துக்கிட்டு போகணும், அதை கொண்டுட்டு போய் கொடுக்கணும், அதை ஒருத்தவன் வாங்கணும், அதுக்கப்புறம் அதை பரிமாறணும். பரிமாறும்போது வந்தவனும் ஏன் எதுவும் கேள்வி கேட்கணும், கண்ணை மூடிட்டு அவன் குடிக்கணும். அப்புறமா தான் அது திராட்சை ரசன்றது தெரிய வந்திருக்கிறது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த வேத பகுதியை. 9வது வசனத்தை பாருங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து போதும். அதாவது இப்போ அதை வாயில் ஊற்றி குடித்து பார்த்ததுக்கப்புறமா தான் அவனுக்கு ருசியே தெரியுது. அப்போ இப்போ தான் எப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பார்த்தீங்களா, இப்போ தான் மாறி இருக்குது. அது வரைக்கும் அதை தண்ணீராகவே இருந்திருக்குது. அவன் வாயில் ஊற்றி பார்க்கும்போது திராட்சை ரசமாகவே மாறிடுச்சு. அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறானே இல்லை, என்ன பார்க்குறீங்க? இது எங்கேருந்து வந்தது? கவனிங்க. அப்போ ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்று நமக்கு தெரியும். செய்ய முடிந்தாலும் அதற்கு மனிதர்களாகிய அந்த பந்தி விசாரிப்புக்காரன், அந்த வேலைக்காரன், எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில சின்ன வேலைகள் இருக்கிறதை தான் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். புரியுதா? இவங்க தண்ணீரை ஊற்றாமல், தண்ணீரை மொல்லாமல், தண்ணீரை கொண்டு போய் கொடுக்காமல் இந்த அற்புதம் நடக்க முடியாது. இதையும் ஆண்டவரே செய்யணும் என்று எதிர்பார்த்திருந்தால் ஆண்டவர் செய்ய மாட்டார். எதை செய்யணும்? எதை செய்யாமல் இருந்தால்? பாருங்க, தண்ணீரை இந்த ஜாடியில் நிரப்புறதும் சரி, அதை எடுத்துகிட்டு போகிறதும் சரி, கொண்டு போய் இது எதுவுமே செய்கிறது கிடையாதுங்க. தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணி நிரப்ப மாட்டாங்க, ஜாடி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் என்ன நடந்தோன்னு இப்போ கல்யாணத்தில்
திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் கொஞ்சம் வேடிக்கையாக தான் பேசுகிறேன். இப்போ அவங்கவுங்க வாயில் எப்படி திராட்சை ரசம் என்ன ஆகிடுமா? நான் சும்மா தமாஷா கேட்குறேங்க. இவங்க கப்பில் ஊற்ற மாட்டாங்க, கலக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பரிமாற மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லார் வாயிலும் தானாகவே திராட்சை ரசம் போய் ஊற்றிடுமா? நான் உங்களை கேட்குறேங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் இடக்காக தான் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிரிப்பாகவும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வாயே திறக்கவே மாட்டோம். இங்கே பாருங்கள், நான் சும்மா வீம்புக்கு பேசுகிறேன். இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் பந்தியில் திராட்சை ரசம் குறைவுப்பட்டவங்கள வயிற்றுக்குள்ளார என்ன போயிடணும். இதெல்லாம் இடக்க முடக்கா இல்லை இந்த நான் பேசுகிறது. இவங்க வாயை திறக்க மாட்டாங்க, கையில் வாங்க மாட்டாங்க, இவங்க வாயை தந்து குடிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன எண்ணம் என் வயிற்றில் திராட்சை ரசம். இதெல்லாம் இப்படி தாங்க நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்ல வந்த விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இதே போல் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை, நன்மையோ அதிசயத்தையோ அற்புதத்தையோ ஆசீர்வாதத்தையோ ஆண்டவரே கொண்டு வந்து இவங்க மடியிலேயே கொண்டாந்து கொடுத்து விடணும்னு எதிர்பார்க்குறாங்க விசுவாசிகள். எப்படி 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 நடக்கும்? அவர் தான் எல்லாம் முடியுமே. நான் சொல்கிறேன், எல்லாம் அவரால் முடியுங்க. ஆனால் அவர் செய்ய மாட்டார். அவரால் எல்லாம் முடியும், புரியுதுங்களா? அதுக்காக சோம்பேறிகளுக்கெல்லாம் அவர் உதவி செய்ய மாட்டார். இப்படி தான் சொல்லணும். சோம்பேறி நான் முன்னே சொன்னேன், அவர் சொன்னதை செய்யணும் என்றால் அவர் சொன்னதை செய்யணும். நான் சொன்னேன், அதை நான் மைண்டில் வச்சுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் செய்யணும்னு என்றது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாருன்னா அது நடக்கணும்னா, அது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அவர் உங்களை பார்த்து உங்களிடத்தில் என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இன்னும் ஒரு உதாரணம், இது வேதத்திலேருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த அற்புதம் நடப்பதற்கு இத்தனை காரியங்கள் நடக்க வேண்டியது. அற்புதத்தை தான் நம்ம பெருசாக பேசுகிறோம் விஷயம் இருந்தாலும் அதற்கு கீழே செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம், சாதாரண விஷயம். என்னது? அந்த தண்ணீரை மொள்ளுவதும் எடுத்துகிட்டு போகிறதும் கொடுப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆண்டவருடைய செயலுக்கு முன்பாக இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனாலும் இந்த சின்ன விஷயத்தை கூட சில பேர் செய்ய மனதில்லாமல் விருப்பம் இல்லாமல் அலட்சியப்படுத்துவார் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்? அதையும் அவரே செய்யட்டுமே என்று இருந்தால் அவர் செய்ய மாட்டார். அவர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாகத்தான் அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே கவனிங்க, அவரால் நீங்களே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அவரால் செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்ய அவர் விரும்புறதில்லை. அவரால் முடியும், ஆனால் அவர் செய்ய மாட்டார். வேதத்தில் ஒரு வசனம் அப்படி இருக்குது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு வசனம் இருக்குது. நான் அந்த வசனத்தை குறைச்சி மதிப்பிடலை. அதை இப்படி சொன்னாலும் தவறு இல்லை. உங்களை இல்லாமல், உங்கள் துணை இல்லாமல், உங்கள் உதவி இல்லாமல், உங்கள் ஒத்தாசை இல்லாமல், உங்கள் ஜெபம் இல்லாமல், உங்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆண்டவர் கர்த்தர் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஒத்தாசை, உங்களுடைய உதவி, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கீழ்ப்படிதல் எதுவுமே இல்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்யவே மாட்டார். அவரால் செய்ய முடியும், அதையும் சொல்லிடுறேன். முடியாதா? முடியுங்க, ஆனால் செய்ய மாட்டார். அவரால் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியும், என்னால் முடியும். நீ இந்த காரியத்திலேயே கூட நீ இந்த அளவுக்கு எனக்கு கீழ்ப்படியாமல், இந்த காரியத்தை கூட செய்யாமல் நீ என்னிட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கறதுல நியாயம் இல்லைன்றார். ஆனால் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஏதோ நடக்கணுன்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இயேசுடைய தாயின் அதனால தான் இயேசுகிட்ட சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே இயேசுகிட்ட வந்தது காரணம் எதுக்குன்னா, இவரை பார்த்து எதாவது செய்வார், இவர் ஏதாவது செய்தார்னா ஏதோ நடக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் வந்தாங்க. அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், செய்த காரியம் என்னென்னா, நான் செய்ய தயார். அதுக்கு முன்னாடி நான் சொன்னது நீ செய். இதுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலைங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை மட்டும் பிடிச்சிட்டு சில பேர் நிற்கிறாங்க. எங்கே அவர் சொன்னார், எங்கே செஞ்சார், அவர்
எங்கே அவர் செய்கிற ஏன் செய்யலை அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் குறைபாடு பாடுறதுல தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர அவர் சொன்னதை நீ செய்தீங்களா? அவர் செய்தாக்கா செய்வேன்னு சொல்கிறாங்கலாம் இருக்கிறாங்க. அவர் செய்ததுக்கு அப்புறமா கவனிங்க, அவர் செய்தாக்கா நான் செய்வேன்ற சில இடுப்பு பேசுகிற நாட்களாக இருக்கிறான். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக அல்லது பேங்க் மூலமாக நிறைய கடன் உதவிகள்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மகளிருக்கு உதவி குழுவாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லையா? நிறைய கடன் வழங்கும் திட்டங்கள் அரசத்தின் மூலமாக, மானியத்தின் மூலமாக மானியம் கொடுத்து இப்படிலாம் நிறைய காரியங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க. நிறைய பேர் கடனை வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு குறைஞ்ச வட்டியில் ஒரு கடன் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது இதற்கான வழிமுறைகள், கடன் கொடுப்பதற்கு அவர்கள் விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. கவனிங்க, என்னது? வீடு கட்டுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு, வாகனம் வாங்குவதற்கு எங்கள் வங்கியிலே நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்பு கொள்ளுங்கள். என்னது? வாடிக்கையாளர் சேவையே எங்களுடைய தேவை. இந்த வங்கியின் மூலமாக என்ன செய்யுது, எல்லாருக்கும் கடனும் என்னது கொடுக்கப்படுன்றாங்க. நான் சொல்கிறேன், நீ வீடுன்னு போய் கையை நீட்டினாக்கா எனக்கு கடன் கொடுத்துருவாங்கள? இதை பார்த்துட்டு இதை கேட்டுட்டு எங்களுக்கு கடன் வேணும்னாக்கா என்ன செய்வாங்க? அவங்க விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க, பேனர்லாம் போட்டிருக்குது, கடன் கொடுக்குறாங்க தான் பேங்கில். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். போய் நின்றுட்டு நீங்கள் கடன் எங்கேங்க வந்தியா? கடன் வாங்க வந்துருக்குறேங்க. அப்படிங்களா? எவ்வளோ வேணுங்க? 2 லட்ச ரூபா வேணுங்க. அப்படி சொன்னோடனே இந்தாப்பா இப்படி கொடுத்துட்றாங்க. இப்போ யோசித்து பாருங்கள். கடன் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மை தான். அவன் கடன் கொடுக்கறதுக்கு தான் அவன் கடையை திறந்து வச்சுருக்கிறான், அதுவும் உண்மை தான். என்னங்க செய்யணும்? அவன் சொல்லுவான், நீ எந்த ஊர், நீ என்ன செய்கிற, உனக்கு வருமானம் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு போய் அவன் ஆதார் அட்டை எடுத்துகிட்டு வா, ஒரு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வா, இந்த பேங்க்கில் பாஸ்புக் இருக்குதா, இப்படிலாம் கேட்பான். இல்லைன்னா எல்லாத்தையும் வாங்கிடணும், இல்லை ஏற்படணும், இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவான். இங்கே கவனிங்க, இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிற இந்த பையன், என்ன செய்கிறீங்க? கவனிங்க. பாருங்க, கடன் தரேன்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த அட்டை கூட இந்த அட்டை கூடன்றீங்க. கடன் தரணியில் கூடியா அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. உனக்கு கடன் தரையா, கடன் கொடுக்கறது தானே அதை கேட்குறேன்னு, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க? அப்படிலாம் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க. இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? கடன் கொடுக்க தான் ஏன் கேட்குறேன்? நீ கடன் கொடு, அதுக்கப்புறமா நான் கொண்டாந்து இதெல்லாம் கொடுக்குறேன் ஆதார் அட்டைன்னாக்க யார் கொடுப்பான்? யோசித்து பாருங்களேன். நான் அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னாக்கா யாராச்சும் கொடுப்பாங்களா? இன்னும் நான் ஒரு காரியத்தை விட்டுட்டேன். ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஷூரிட்டி கேட்பாங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் கையெழுத்து போடணுன்னு. இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் முதல்ல கடனை கூடியா, நான் நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னா எங்கேயாவது யாராவது கொடுப்பாங்களா? இப்போ அதுக்காக குறை சொல்ல முடியும்? சும்மா பேத்து மாற்றுங்க. கடன் கொடுக்கணும் சும்மா ஊரை ஏமாற்றிட்டு உட்காந்துருவோம். யார்? பேங்கை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடன் இருந்தால் போய் நான் போய் கேட்டேன், அவங்க கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட்லேயும் நிறைய சட்ட சலுகைகள், நிறைய சட்டங்கள்லாம் ஏற்று என்ன பண்ணுற மக்களுக்கு உதவி செய்வதற்கான நிறைய ஸ்கீம்ஸ் வருதுங்க. அதையும் நான் சொல்கிறேன். அப்படியே போய் நின்று உடனே கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க போய் அரசாங்கத்தை கேட்டேன், அப்படி கொடுத்துட்றாங்களா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு அடிப்படை காரியத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு சாதாரண விஷயம் என்னது, ஒரு விஓ சர்டிஃபிகேட்டு வேணும், அல்லது ஒரு ரேஷன் கார்டு வேணும், ஒரு ஆதார் அட்டை அடையணும், ஐடி கார்டு, இப்படிலாம் இதெல்லாம் ஒரு பெரிய செலவே கிடையாதுங்க. இப்படி சில ஃபார்மாலிட்டிஸை தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இந்த ஒழுங்குமுறைகளை நம்ம செய்யும் பொழுது இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு சரி இவருக்கு லோன் கொடுக்கலாம் என்று சொல்லி லோன் கொடுத்துட்றாங்க, முடிஞ்சிடுச்சு. இதையும் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்ன பிரகாரம் எனக்கு இந்த லோனை கொடுத்துருங்கண்ணா. அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நான் இதையும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் செஞ்சிடணும். எப்படிங்க இது? அவர் தானே சொன்னார், அவர் தானே சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்வேன்றாரு, சொன்னதை நிறைவேற்றுவேன்றாரு, தாமதிப்பதில்லைன்றாரு. நான் எத்தனை வருஷமாக நான் தாமதமாகிட்டு இருக்கிறேன். சிலருடைய எண்ணங்கள். அவங்க சொல்கிறேன், அவர் சொன்னதை செய்யறதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திருப்பியும் நான் சொல்கிறேன், அவர் சொன்னதை நீ செய்யணும். அவர் சொன்னதை நீங்கள் செய்யணும். அதற்கு ஒரு வேதத்திலேருந்து ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நான் கடந்த வாரத்தில் நான் கொடுத்த குறிப்பு அதில் ஒரு குறிப்பு தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க சீக்கிரம்.
ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நான் தேசத்துக்கு போ. உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஊருக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னுடைய பெயரையே நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ம், பூமியுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். இவ பாருங்க, சொன்னபடியே புறப்பட்டு போறான். என்ன சொன்னாரு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து? என்ன சொன்னாரு என்று சொன்னார். அந்த வார்த்தையை பாருங்க. நீ உன் இந்த நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் சாதி சனன்றாங்க பாருங்க, இந்த சொந்தம் பந்தம் உறவு, உன் இனத்தையும், அப்புறம் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுணும், அப்புறம் உன் தகப்பனுடைய வீட்டையும். ஐயோ, என் பிறந்த வீடு, வளர்ந்த வீடு, வாழ்ந்த வீடு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த ஊர்லேயே உட்காந்துருக்காத, இந்த வீட்டில் இருக்காத, இதெல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, அந்த ஊருக்கு நீ போகணும், நான் சொல்கிற ஊருக்கு தான் நீ போகணும் அப்படின்னு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன கதையாக இருக்குது என்று சொன்னால், இப்படி பாருங்கள், இப்படி பார்ப்போம். இந்த ஆபிரகாமை என்னங்க அது, நான் பிறந்து வளர்ந்து என்ன 75 வயசு ஆகுது. இங்கே கீழே இருக்குது வசனம், அப்புறமா பார்க்குறேன், இங்கேயே இருக்குது இந்திய அதிகாரத்தில் 75 வயசு அந்த ஊரை விட்டு புறப்படும்போது. இப்போ என்ன சொல்லணும் சொல்லியிருப்பேன் என்று சொன்னால், என்னங்க அது, இன்னைக்கு நேற்றுக்காக நான் தாயா பிள்ளையா நான் பழகிட்டேங்க. இங்கே பாருங்க, எங்கே தாயா பிள்ளையா பழகிட்டேங்க. 75 வருஷமாக இந்த ஊர்லேயே நான் குப்பை கொட்டிட்டேன். 75 வருஷமாக இந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து விட்டேன். 75 வருஷமாக இந்த ஊர் சனங்களோடு நான் பழகிவிட்டேன். இன்னைக்கு பார்த்து திடீர்னு இந்த ஊரை விட்டு போன்றீங்களே, என்னங்க இது, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தெல்லு மல்லு பேத்து மாற்று பண்ணிட்டேன், நான் யார்கிட்ட கடனை வாங்கிட்டு ஏமாத்துறேன், நான் ஊரை விட்டு போயிட்டேன், என்ன நினைப்பாங்க, என்ன பாடுறா 4 பேருக்கு பணம் நிறைய கடன் வாங்கிட்டேன் போட்டிருக்கு, அதான் நான் ராத்திரியாக ஊரை விட்டு போயிட்டான், அப்படி இல்லைங்க நினைப்பான். நான் சும்மா இல்லாததெல்லாம் பேசிட்டு வரேன். யோசித்து பாருங்க, அவங்க சொந்தத்தை விடணுமா, உறவை விடணுமா, வீட்டை விடணுமா, நாட்டை விடணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்றாருங்க. இவன் மறு பேச்சு பேசாமல், எதிர்கேள்வி கேட்காம ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னா சொல்லியிருக்குதுங்க. அந்த வார்த்தையை பாருங்களேன், 4வது வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சொன்னபடியே புறப்பட்டேன்னு அர்த்தம். என்ன சொன்னாரோ அதில் ஒரு புள்ளி கூட தவறாமல், ஒரு காரியத்தை கூட தவறாமல், கிச்சை கூட தவறாம அப்படின்ற மாதிரி கரெக்டாக வீட்டை விட்டார், தேசத்தை விட்டார், நாட்டை விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். சொன்னதாரு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க என்று சொல்லி புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் செய்தார். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இதை பற்றி அன்றைக்கு நான் சொன்னேன். சொன்னபடியே புறப்பட்டு போனானே, அதோடைய முடிஞ்சு போச்சு. நீங்கள் நினைக்கலாம், சரி அதோடு பரவாயில்லன்னு நினைக்கலாங்க. புறப்பட்டு போயிட்டார். போன வரைக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. அது நிறைய சம்பவம் போயிட்டுருக்குது வேறு. இது ஒரு பக்கம் நடக்கவே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ணிகிட்ருக்கார தவிர ஒன்று சீக்கிரமாக இன்னும் அவருக்கு குழந்தை பாரு. 75 வயசில் ஊரை விட்டு போனவர், அவர் ஈசாக்கு பிறக்கும்போது என்ன வயசுங்க, என்னது 100 வயசு. 25 வருஷமாக அந்த அவர் பேச்சை கேட்டு, ஆண்டவர் பேச்சை கேட்டு, ஊரை விட்டு, நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு போய் 25 வருஷமாக உட்காந்துருக்கிறாரு. ஒன்றும் நடக்கலைங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஒன்றும் ஆசீர்வாதத்தை பார்த்தாரு அவர். நடந்தது தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்களே, என்ன ஆசீர்வதிச்சார், என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு எனக்கு அந்த ஆண்டவர் சொன்னார். சொன்னது அவள் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் அது நடக்கிறதுக்கு இவ்வளோ காலங்கள் ஆச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் செய்ததை தான் நான் சொல்ல வர்றேன். என்ன செய்தார் ஆபிரகாம்? இதே ஆதியாகமும்
22 நினைக்கிறேன். 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. 25 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. ஒத்தைக்கு ஒத்தன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி செல்ல பிள்ளை தவமாக இருந்து பெற்ற பிள்ளை 100 வயசில் இருந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துருக்கிறாருன்னா எம்மா பாசம், ஆசை, அன்பு எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அங்கே இதை சொன்னால், கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. சோதிக்கும் போது என்ன சொல்கிறாரு சோதிக்கிறாருன்னா, உன்னுடைய மகனை, உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு பலியிடுன்னு சொல்கிறார். கவனிங்க, ஏதோ ஒரு தடவை சொன்னார், ஊரை விட்டார், நாட்டை விட்டார், தேசத்தை விட்டார், ஜனாதி ஜனத்தை விட்டு வந்தார்னா அதோடு போதாதா? இதுக்கு மேலே ஒரு சோதனை. பிள்ளையும் கொடுத்து 25 வருஷம் பிள்ளைய பலியிடுன்னு சொல்கிறார். யாராவது ஒத்துப்பாங்களா? ஆபிரகாம் என்ன செய்தான்? நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு. சரிங்க, நேரம் ஆகிட்டு போகுது. கவனிங்க, ஆண்டவர் சொன்னதை செய்தான், சொன்னபடியே செய்தான். சொன்னதை மட்டுமல்ல, அவர் சொன்னபடியே செய்கிறான். எங்கே போகணுமோ அங்கே போகணும். இந்த பிள்ளையை பலியிடுறதுனால மனசு வராது. இதுக்கு ஒரு இடத்த சொல்லி அந்த மலைக்கு போய் அங்கே தான் உன் பிள்ளையை பலியிடுறோன்னா இங்கேருந்து இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போகிறான். ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள். போனால் அப்புறம் பலியிட போனால் அப்புறம் கட்டையில் அடுக்கி என்ன செய்தான், கத்தியை எடுத்து பிள்ளையை வெட்ட போகிறது வரைக்கும் நாங்கள் எழுதியிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். கர்த்தர் வந்து தடுக்கிறாரு, சத்தம் வருது, பிள்ளையாண்டார் கையை போடாதுன்னாரு. இதெல்லாம் ஒரு சம்பவம் முடிஞ்சு போச்சுங்க. இது ஒரு சோதனை என்று நமக்கு தெரியுது. இங்கே என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், அங்கே அண்ணன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 16வது வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, என்ன சொல்கிறாரு? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற என்பதை இந்த செயல் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றார். அப்போ ஊரை விட்டு வந்தது, நாட்டை விட்டு வந்தது, வீட்டை விட்டு வந்தது, சொந்தத்தை விட்டுறதுலாம் தெரியலையா? நான் மனுஷிகமாக பேசுகிறேன். அப்பெல்லாம் தெரியலையா? இப்படி இருந்தால் தான் தெரியுமா? அப்போ நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் ஆண்டருக்கு போதில்லையா? இன்றைக்கி சிலர் கேள்வி கேட்பாங்க மனசில். அப்போ இது வரைக்கும் நான் ஆண்டருக்கா அம்மா பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் அதை கொடுத்தேன், எது செஞ்சேன், இதெல்லாம் பத்தாதாம இன்னும் என்னட்டு செய்யணும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவர். இப்படிலாம் சில பேர் கேட்குறான் மனசில். என்னட்டு யாரும் கேட்க கிடையாதுங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதுங்க. ஆபிரகாம் அந்த கேள்வி கேட்கலையே. என்னங்க நீங்கள் சொன்னீங்கன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கு, இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அதையும் வந்து பலியிடுன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கேட்காம ஆண்டவர் சொன்னது தான், சொன்னதை நான் செய்ய தயார் என்று நான் செய்கிறான். செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய்தபடியினால தான் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்போ தெரியுதான். அப்போ இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுதான் அவருக்கு? இது வரைக்கும் என்னவா பாருங்கள். இதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவர் சொன்னதை செய்கிற காரியத்தில் தாமதமாக தான் இருக்கும். நீங்கள் உடனே அவர் சொன்னது என்னாச்சு, அவர் சொன்னது என்னாச்சு லேட் ஆகிடுச்சுன்னா அவர் சொல்லுவார், நான் சொன்னது என்னாச்சு. உங்களை பார்த்து இப்படி தான் கேட்பார் ஆண்டவர். நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஓஹோ, அப்படியா கதை? அப்படி தான் அவர் சொன்னதை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை உங்கள் மனசில் பதிச்சுட்டு வரேன். சொல்லிட்டாருன்றதுக்காக எல்லாம் நடந்துடாதுங்க. அப்போ நடக்குதுங்களே, நான் அதிகம் இப்போ இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிடுறேன். அப்போ நடக்குதுங்களே,
அது நடக்கும். கவனிங்க, என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஒரு கல்யாண காரியம் நடக்குது, ஒரு உதாரணத்துக்காக பேசுகிறேன். ஒரு கல்யாண காரியம் நடக்குதுங்க. கல்யாணத்துக்கு நிறைய பேரை அழைக்கிறீங்க, நிறைய பேர் வராங்க, விருந்தெல்லாம் வைக்க நல்ல சாப்பாடெலாம் கொடுக்குறீங்க. யார் வந்தால் யார் போனாலாம் நீங்கள் பார்க்குறது இல்லைங்க. பார்ப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பீங்க. அந்த கும்பலில் நீங்கள் அழைக்காத ஆள் கூட வந்து சாப்பிட்டு போயிட்டுருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும்? சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் அழைச்சவங்களும் வருவாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்க. நீங்கள் ஒரு சில நேரங்களில் நம்ம அவங்களுக்கு கொடுத்த மாதிரின்றது நமக்கே ஞாபகம் வராது. இருக்கிற கும்பலை எல்லாத்தையும் அவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது யாருன்னு. எத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டுருப்பான். இது ஒரு பக்கம். இந்த கல்யாண விசேஷத்தில் நடந்துக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லணுன்னா, உங்களுக்கு நெருக்கமானவங்க, வேண்டியவங்க, ரொம்ப உறவுகாரங்க பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை செய்கிறது, இந்த பட்டம் கட்டுவாங்க, மோதிரம் போடுவாங்க, நகை போடுறாங்க, அப்படிலாம் செய்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு உடனே ஒரு துணி வச்சு, ட்ரெஸ் வச்சு கொடுப்பாங்க, புடவை எடுத்து கொடு, பட்டு புடவை எடுத்து கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒன்று. இந்த மாதிரிலாம் கல்யாணத்தில் நடக்கிற ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு உதாரணத்துக்காக நான் கொண்டு வருகிறேன். என்ன சொல்ல வர்றேன், கல்யாணத்துக்கு வந்தவனுக்கெல்லாம் நீ பட்டு புடவை எடுத்து கொடுத்துருவேன்? சொல்லுங்கள். எல்லாருக்கும் வந்தவனுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்களா? ஐயோ, அப்படிலாம் கிடையாதுங்க. யார் வந்து பொண்ணுக்கு பட்டம் கட்டுறாங்களோ, யார் வந்து மோதிரம் போடுறாங்களோ, யார் வந்து அதிகமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு தனி கவனிப்பு. நீங்கள் வேறு விதமாக நினச்சிடாதீங்க, தப்பாக நினச்சிடுங்க. ஓஹோ, இதே மாதிரி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு போட்டிருக்கு, அவருக்கு மோதிரம் போடலாமல் செயின் போடணும், அதுக்கு சொல்ல வரலையா? நான் ஒரு உதாரணத்துக்காக நான் எப்பயுமே சில காரியங்கள் எடுத்து பேசுவேன். நீங்கள் உடனே வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. என்ன சொல்ல வருகிறேன், இந்த நன்மையை பற்றி சொல்கிறேன். சாப்பாடு என்பது எல்லாருக்கும் வரவங்க அத்தனை பேருக்கு சரிசமமாக சாப்பிட்டு போடுறாங்க. நான் சொல்கிறது, இந்த அன்பளிப்பு என்பது நெருங்கிய பிரத்யேகமாக யாரை நீங்கள், அதாவது விஐபின்னு சொல்லலாம், முக்கியஸ்தர்கள் யாருக்களோ அவங்கள தான் அங்கே மத்தியில் கூப்பிட்டு அவங்களுக்கு கனம் பண்ணுறது, கொடுக்கறது, போகிறதெல்லாம் நடக்குது. நான் எங்கே வரேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை பற்றி நான் பேசி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் 19 எல்லாருக்கும் கிடைக்கிற சில நன்மைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் இதெல்லாம் எங்கேருந்து வந்து தானே? அதுதான் நான் சொல்லிட்டேனே, கல்யாணத்தில் போனால் எல்லோரும் தான் சாப்பாடு போடுறேன், நீனும் உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இரு. போதுங்க, இது போதுங்க, வயிறு நம்பிச்சுன்றியா, போயிட்டே இரு. இப்படி தான் நிறைய பேர் இங்கே வயிறு நம்பினா போதும் கதையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் சொல்ல வர்றது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு போயிட்டுருக்குறாங்க. அப்போ கத்தரிடத்திலிருந்து நமக்கென்று குறிக்கப்பட்ட, நமக்கென்று குறிப்பிடப்பட்ட, நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை அநேகர் இழந்து விடுறாங்க. பெற்றுக்கொள்ள முயலுவது இல்லை, பிரயாசப்படுவதில்லை, நினைக்கிறதில்லை, விரும்புறதில்லை. இதிலே போதும் என்று திருப்தி அடைகிறாங்க. இதில் எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலைன்னு வேறு குறைபாடு வேறு பாடுறது. ஏன் அவங்களுக்கு நடக்கலையா, அவங்களுக்கு தரலையா, அவங்களுக்கு செய்யலையான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, எந்த ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நல்லா கொஞ்சம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தாம்பாளத்தில் வச்சு துணிமணி பணியெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, நீ அவங்கள பார்த்து யோ நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன், எனக்கு கொடு அப்படி நீங்கள் கேட்க முடியுமா? யார் முதல்ல உன்னை யாருக்கு உள்ளே விட்டதுன்னு கேட்பான். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு உறவு முறைகள், அதுக்குன்னு ஒரு நடைமுறைகளை பற்றி நான் பேச வருகிறேன். அதே போல் தான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை குறித்து தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கென்று ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். நீங்கள் அவங்க போய் கேள்வி கேட்க முடியுமா? எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்ருக்காங்க, எனக்கெல்லாம் கவனிக்கவே இல்லை, நீங்கள் யாரும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்டால் எப்படி இருக்குன்றது யோசித்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும், ஓ அவங்க ரொம்ப நெருங்கின உறவு போல் இருக்குது, ஓஹோ நிறைய சொந்தக்காரங்க போல் இருக்குது, அப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. கர்த்தர் அவருக்கு செய்கிறாரு, இவருக்கு செய்கிறாரு, அவங்களுக்கு பண்ணுறாருன்னா, கர்த்தர் சொன்னதை அவர்கள் செய்கிறார்கள், கர்த்தர் அங்கே செய்கிறார். நீங்களும் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நான் சொல்ல வருது கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறேன். இது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ யோசித்து பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம், கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை
நாம் பார்க்குறோம். இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அநேகர் ஆபிரகாம் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட்டது போல் எத்தனை பேர் இந்த காரியங்களை கீழ்ப்படி உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ, சொல்லுகிறாரோ, சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் கேளுங்க. என்னட்டெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க ஒருவேளை. அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என்ன தீர்மானம் வச்சுருக்கீங்க, என் வாழ்க்கையிலே உங்களோட நோக்கம் என்ன என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன கேட்கலைன்னா அது உங்கள் பாடு. முதல்ல அதை கேளுங்க. அப்படி இல்லை என்றால் முதல்ல அதை கேட்கணும். ஒருவேளை நான் கேட்டேன், ஆண்டவர் சொன்னார், எனக்கு எதுவும் தரலைன்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை நீங்கள் போய் கேளுங்க. ஏன் என்ன ஆண்டவர் தரலை, ஏன் இந்த காரியம் நடக்கல கேளுங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்னதை நீ செய். நான் செய்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் தரேன். நான் சொன்னதை இன்னும் செய்யவே இல்லை. பேங்க்கில் போய் லோன்காரன்ட்ட போய் கேட்குறீங்க. நான் முந்தி சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன். போய் ஆதார் எடுத்துகிட்டு வா, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வான்றான். திரும்பி ஒரு 10 நாள் கழிச்சு போய் நிற்கிறீங்க. என்னது கவனிங்க, இந்த லோன் தரேன்னீங்கண்ணே, நான் கேட்டேன்னெல்லாம் கொண்டு வந்திருக்கியா அப்படி கேள்வி கேட்பான். இல்லை, நான் கேட்டதை போய் முதல்ல எடுத்துகிட்டு வா, லோன் தரேன், போயிட்டு வா. நீ எத்தனை தடவை போனாலும் வெறுங்கையை வீசிக்கிட்டு போனேன்னா அவன் என்ன கேட்பான்? ஷூரிட்டிக்கு யாராவது வச்சுட்டா இல்லை, ஆதார் அட்டை இருக்கு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, போயிட்டே இன்னும் எங்கே லோனு இல்லை, போ. நீ 10 தடவை போனாலும் என்ன பண்ணுவான்? நான் கேட்டதை நீ கொண்டு வா, நீங்கள் கேட்டதை நான் கொடுக்குறேன். இதே போல் தான் ஆண்டவர்கிட்ட நீ எத்தனை தடவை முட்டி மோதி கேட்டாலும் அவர் சொல்லுவார், நான் சொன்னதை நீ செஞ்சியான்னு கேட்பார். இல்லை ஆண்டவரே, அப்போன்னா இல்லை தான், நான் சொன்னதை நீ செய். நான் உனக்கு இல்லைன்னு சொல்லலை, நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லலை, நான் சொன்னதை நீ இன்னும் செய்யவே இல்லையே. நான் சொன்னது செய்ப்பா, அப்போ அதை செய்ய. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியம் பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு ரேஷன் அட்டையோ ஆதார் எடுத்து போகிற பெரிய தூக்கிட்டு போகிற பெரிய விஷயமா? இல்லை கோடி ரூபா செலவாகுமா? ஒரு ஜெராக்ஸுக்கு 2 ரூபா தாங்க. எதாவதுலேயும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போய் கொடுத்து அதை கூட நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க? இப்போ ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்கள். ஒரு தண்ணியை மொண்டு ஊற்றுறது பெரிய விஷயமா? இல்லை, அதை கூட நான் செய்ய மாட்டேன்னா போயிட்டே செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். ஆண்டவர் உங்களை செய்ய சொல்கிற காரியம் என்ன? இப்போ சொல்கிறேன் திருப்பியும், கீழ்ப்படிதல். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யணும். செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வேன்னு அவர் சொன்னாரோ அதை அவர் செய்வார். ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவர் சொன்னதெல்லாம் செய்தான். கர்த்தர் அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேகர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தில் நான் பார்த்தோம், எசேக்கியேல் 12:25 என்ன பார்த்தோம் பாருங்க. நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதியாது. அப்போ அந்த வாக்கு, அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமா? சொன்னதோடு தாங்க இருக்குதுங்க, ஒன்றும் நிறைவேறலைங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும். நான் அன்றைக்கு ஒரு வாசனம் சொன்னேன், ஏசாயா 44:26. நம்ம என்ன வாசனம் சொன்ன தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 44:26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன். யாருடைய ஆலோசனையை நிறைவேற்று? கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு என்ன செய்யற ஒரு ஹெல்ப், உங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னான். இங்கே என்ன வாசிச்சிங்க? நான் என் ஊழியக்காரரின் ஆலோசனையை நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. நிறைவேற்றுவேன்றா இல்லை, அவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு ஊழியக்காரனுடைய ஆலோசனையை அவர் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளாக இருக்கட்டும், பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறது கிடையாது.
அவங்கவுங்களுக்கு பிடித்த தெரிந்த விருப்பமான ஒத்து போகிற மாதிரி உள்ளவங்கள்ட்ட போய் யோசனை கேட்குறது. இந்த யோசனை நினைக்குமா, இந்த யோசனைக்கு நிறைவேறுமா? எனக்கு இந்த காரியம் விளங்கவே மாட்டுது, எனக்கு இந்த காரியம் எனக்கு புரியவே மாட்டுது. எதை போய் யார்கிட்ட கேட்கணுன்னே தெரியலைங்க. கேட்டால் நான் அவங்கள கேட்டேன், இவங்கள கேட்டேன், அவங்கள சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. யார்கிட்ட கேட்கணும்? நீங்கள் யாருடைய ஆலோசனை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொல்கிறாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 பேர் 1000 விசுவாசியாக இருக்கட்டுங்க, கர்த்தர் அதை நிறைவேற்ற மாட்டார். இதில் சில விஷயங்கள் தவறுகிறார்கள், தவறு நடந்து விடுறது. நீங்கள் நினைக்கிறீங்க தவறு. இன்னும் சில காரியம் ஒரு வேடிக்கை என்னன்னா, சில காரியங்கள் சில பேர் செய்கிற காரியங்கள் ஊழியக்காரருக்கு இது தெரியக்கூடாது, ஊழியக்காரர்கிட்ட இதை சொல்லக்கூடாது, அவருக்கு தெரியக்கூடாது என்று நினைத்து சில காரியங்களை செய்கிறார்கள். இது ரொம்ப வேதனையும் வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. இன்னும் எனக்கு அந்த காரியம் புரியல. ஆனால் சக விசுவாசிகளோ இல்லை மற்றவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டுக்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு வேதமாக்க தெரியுது, அவங்க சொல்கிறதெல்லாம் இதாக தெரியுது. இது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியல எனக்கு. இதற்கு அவங்க சிலர் சொல்லி கொள்ளுகிற ஒரு காரியங்கள், அது நினச்சிக்கிற ஒரு தவறான காரியத்தை நான் சொல்கிறேன். தவறாக நினச்சிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதை போய் சொன்னால், இங்கே பாருங்க, இதை போய் சொன்னால் அவர் இதை நிறுத்திடுவார், இதை போய் சொன்னால் இவர் வேண்டான்னுவார், இதை போய் சொன்னால் இதை செய்யாதன்னுவார், இதை போய் சொன்னால் இவர் தடுத்துருவார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்களோ அவங்க தானே இதை சொல்கிறாங்க. நீ ஆலோசனை கேட்டாலும் நல்ல ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கும் தெரியுமா? நீ முதல்ல இது ஊழியக்கார்ட்ட சொல்லுங்கள், பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், தெரியுமா அப்படின்னு கேட்குறவங்க தான் ஒரு நல்ல விசுவாசி. உங்கள்கிட்ட யாராவது ரகசியமாக பேச வந்தாங்கன்னா நான் எல்லாருக்கும் தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன கேட்கணும் முதல்ல. அப்படி ஒரு வேளை உங்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த சொல்லியிருந்தாலும் கூட அடுத்ததுக்கு நல்ல பிள்ளைக்கு அடையாளமாக என்ன போகணும், இந்த மாதிரி என்கிட்ட வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, இப்படிலாம் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட பேச சொன்னேன்னு சொல்கிறாங்களா. இதில் இவங்களுக்கு 2 பேருக்குள்ள உடன்படிக்கை வேண்டாம். என்னது உடன்படிக்கை? நீயும் சொல்லாது நானும் சொல்ல, நான் சொல்ல மாட்டேன், நீனும் சொல்லாது, அப்படி கை அடித்து கொடுக்காத ஒரு குறையாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்க வேண்டியது. இவர் சொல்லாத எப்படியும் இதெல்லாம் நிறைவேறும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இதுக்கு அவங்க சொல்கிற விளக்கத்தை நான் சொல்கிறேன். என்ன விளக்கம் என்று சொன்னால், முன்பு சொன்னது போல் இதை தடுத்துருவார், இதுக்கு முட்டுக்கட்டை போடுவார், எதிர்ப்பு தடுவார், இது மாதிரி ஒரு தவறான கருத்துக்கள். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 24:9. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தையை ஏன் கேட்கு? தாவீது சவுலுக்கு பயந்து நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ சவுலை பார்த்து தாவீது என்ன சொல்கிறாரு? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று நிறுத்தி படித்தாது நமக்கு புரியும். என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்குறீங்கன்னு என்று யாரை பார்த்து கேட்குறாரு? தாவீது சவுலை பார்த்து, ஏன்யா இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்திட்டு உட்காந்துருக்கிறேன், நான் நிம்மதி இல்லாமல், ராத்திரி தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், இந்த மாதிரி காட்டுலேயும் குகையிலையும் மலையிலையும் நான் அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கிறேன், என்னை இந்த மாதிரி துரத்துறீங்களே. யார்? தாவீது சொல்கிறார் சவுல். ஏன்னா சவுல் என்ன செய்கிறான், உன்னை வைக்கிறன தீக்கிறனா பார்க்குறேன்னு சொல்லி என்னை உன்னை கண்டதன்மா வெட்டி போடுறேன்னு, என்ன உன்னை கொலை செய்கிறேன் பாருன்னு என்று சொல்லி சவுல் தாவீதை நோக்கி போய் துரத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறான்றதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது சவுலை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி எவனோ என்னை பற்றி இல்லாத பொல்லாத ஒன்றுட்டு அள்ளி போட்டு இந்த மாதிரி என்னை பற்றி உங்கள்கிட்ட தப்பாக பேசியிருக்கிறதா தெரியுது. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ என்னை கொலை செய்ய தேடுறீங்க. அதான் உண்மை. தாவீது சொல்கிறது உண்மையான வார்த்தை. சவுல் எதுக்கு தாவீதை அழிக்கணும் நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஏங்க தாவீது என்னங்க தப்பு பண்ணா, அவன் மேலே என்னங்க குற்றம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏன் சவுல் தாவீதை பகைத்தான், காயமாகரமாக பகைத்தான்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவனை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க,
கிண்டி விட்டான். இங்கே பாரு, தாவீதை வளர விட்டா உன் பதவிக்கு ஆபத்து, அவன் ராஜாவாயினான் ஆயிடுவான், நீ கூஜாவாயிடணும், அதனால் இந்த தாவீதை எப்படியாவது ஒழிச்சு கேட்டப்ப இப்படி ஒரு தவறான ஒரு ஆலோசனையே சொன்னால் அதை நம்பிட்டான். சவுல் நம்பிட்டான். நம்பினதுலேருந்து அவன் மைண்டில் என்ன ஆகுது, தாவீதை கண்டாலே என்ன பண்ணுறான், காயமகரமாக பார்க்குறான். அப்படியே எள்ளு போட்டு எள்ளு வெடிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவனை கண்டாலே பிடிக்கல. நீ இருந்தாலே இல்லைடான்ற கதையில் தான் இருக்கிறான். அப்போ கெஞ்சாத குறையா சொல்கிறான், இந்த மாதிரி என்னை பற்றி யாரும் ஒன்றுட்டு அள்ளி போட்டு பேசியிருக்கிறான், அதை போய் நம்பிக்கிட்டு ஏன் சொல்கிறான் தெரியுமா? நான் உங்களை கொலை செய்ய போகிறேன்னு சொன்னதுனால தான் நீ என்னை கொலை செய்ய வர. நான் உன்னை அப்படி ஒரு எண்ணம் உள்ள வந்தா இந்த ராத்திரியிலேயே உன் தலைமாட்டில் இருக்கும்போதே அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்த நான் குத்திட்டு வந்திருப்பேன் தானே. நீங்கள் படித்து பாருங்கள். போய் அவன் சால்வ தொங்கலை அறுத்துட்டு வரான், சொம்பை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறான். எதுக்கு? நான் உன் பக்கத்தில் தான் வந்தேன், நான் உன்னை கொலை செய்யாமல் வந்தேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளமாக. நான் செஞ்சுருக்க மாட்டேன்னா அவன் கூட உள்ளவன் சொல்லுவான், ஒரே குத்துறான்றான், அதையும் தடுத்துட்டான். இதெல்லாம் சவுலுக்கு தெரியாது, நடந்து எதுவுமே தெரியாது. அதை தான் சொல்கிறான், இங்கே பாரு, உன் சொம்பு என்கிட்ட இருக்குது, தலைமாட்டில் இருக்குது, சொம்பை நான் வச்சுருக்கிறேன், உன் சால்வ தொங்க அறுத்துருக்கிறேன், எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. இப்போயாவது நம்பியா? கேப்பா பச்சை கேட்டு நிற்காதியா? இன்றைக்கு இதே போல தான் ஊழியக்காரரை குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை சொல்கிறாங்க, அதை போய் நம்புகிறாங்கன்னும் போது தான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27:11. நம்பினான். இது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் செய்தி கொடுத்துருக்குறேன், கவனிங்க. பவுல் கைதியாக ஒரு கப்பலில் கொண்டு போகிறாங்க, ஒரு இடத்துல போய் தீவில் இருக்கிறாங்க, திரும்பி அந்த பயணத்தை அவங்க தொடர்றாங்க. இப்போதைக்கு கப்பலில் யார்? இவர் ஒரு கைதி. யார்? பவுல். அப்போ பவுல் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் இந்த பிரயாணத்தை நீங்கள் புறப்பட்டு செல்வது சரி கிடையாது, இதனால் அதிகமான கஷ்டம் நஷ்டம் தீங்கு நிறைய வரும் அப்படின்னு பவுல் என்ன சொல்கிறாரு? எச்சரித்தார். அங்கே இருக்கு பாருங்கள், 10வது வருஷத்தில் இருக்கு பாருங்கள், என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறான் பவுல். இந்த பாருங்க, வேண்டாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறாம, பவுலால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் யார் பேச்சை அவன் நம்புகிறான்? கப்பல் மாலுமியும் கப்பல் எஜமான. அடப்பாடா நீ பரதேசி பயில. இவனோட எண்ணம் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீயே ஒரு கைதி, ஒன்று விலங்கு போட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, நீ சும்மா அதை எதை சொல்லி ஏன் அவன் நம்பலை தெரியுமா? காரணம் சொல்கிறான். எப்படி அவன் நினைக்கிறான், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறான்? நீ சும்மா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை ஊரை விட்டு நாடு கடத்தாமல் நீ இங்கே இருந்தலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்காது தம்பி. இங்கே பாருங்க, அங்கே இருக்கிறதை நான் மாற்றி சொல்கிறேன். ஓஹோ, நீ இப்படி ஒரு திட்டம் போட்டுட்ருக்க, அதெல்லாம் முடியாது, அவன் பேச்சையும் கிடக்கிறான், அவனை விடுங்க, அந்த ஆள் பேச்சையும் அங்கே கேட்டுட்ருக்கீங்க. 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? கப்பல் எஜமானையும் இந்த கப்பல் ஓட்டுற மாலுமியும் அவன் பேச்சை தான் கேட்குறான். யார் பேச்சை கேட்கல? பவுல் பேச்சை கேட்கல. ஏன் கேட்கல? இவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம். என்னது? இவன் எதையாவது அதை இதை சொல்லி முட்டுக்கட்டை போட்டு இவன் இந்த பிரயாணத்தை தடுத்துடலான்னு பார்க்குறான். தந்திரக்காரங்க அவன். அதெல்லாம் முடியாதுங்க, கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு நம்பருங்க சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டான். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதையும் அப்படித்தான். ஊழியக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்கறது கிடையாதுங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், என்ன ஊரில் நாட்டாமக்காரன் எவன் சொல்லலான்னா அவன் பேச்செல்லாம் கேட்பாங்க. அதுதான் மேலோங்கி நிற்கும். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. ஊழியக்காரன் அவர் கிடக்கிறாருங்க, அப்படியே ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாருங்க. இவர் பேசுறதெல்லாம் என்னங்க, இங்கே போவாது அங்கே போவாது, இதை செய்யாதுன்னுட்டு எல்லாமே சரி வருங்க. அவருக்கு ஊர் உலகமே புரியாதுங்க. உலகத்தை பற்றி தெரியாது, ஊரை பற்றி தெரியாது, சொந்தங்களை பற்றி தெரியாது, பந்தங்களை பற்றி தெரியாது. இவர் என்னோட உறவை வானான்னு, அதை வேணும்னு, ஐயோ நமக்கு எல்லாருமே வேணும் தாங்க. உங்கள் பயணம் தொடர்ந்துச்சு. இந்த கப்பல் பயணம் தொடர்ந்தது. என்னது? 13 இருக்கு பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து போதும். பாருங்க, எல்லாம் சந்தோஷமாக மூட்டை கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா கப்பல் கிளம்பிடுச்சு. கப்பல் விட்டாங்க. கப்பலில் காற்று எப்படி அடிக்குது? தென்றல் எப்படி? தென்றல்னு என்ன அர்த்தம்? அப்படியே அழகாக நல்லா காற்று வாங்கிட்டு, என்னது தெற்கத்தி காற்றுன்னுவாங்க, அப்படியே இதமாக இருக்கும். அந்த மாதிரி காற்று வீசுது. ரொம்ப ஜாலியாக பயணம் போயிட்டுருக்கு. தென்றல்
மெதுவாக அடித்தபடினால் நம்ம நினச்சது நடந்து போச்சு. சும்மா இந்த பவுல் என்ன பண்ணிருக்காரு, சும்மா எதையாவது ஏடக்கூடமாக சொல்லி நம்மளை நிறுத்த பார்த்துருக்காரு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டாங்க. அடித்தபடியினால் பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்குது, கப்பல் போயிட்டுருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னும் கடும் காற்று அதில் மோதிட்டு. பாருங்க, ஆரம்பம் இப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுது, கடும் காற்று வந்து வீசிச்சு, மோதிச்சு, கப்பலில் இருக்கிற தளவாடத்தை தூக்கி போட்டாங்க, சரக்குகளை தூக்கி போடுறாங்க, ஒன்றுத்துக்கும் முடியல. கப்பல் அலை மோதுது. என்னாச்சு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரம் 20 இருக்கு பாருங்க, காணப்படாமல் வெறும் காற்றை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போயிடுச்சு. முதல்ல நீ எங்கே நம்புன, யாரை நம்புன, எதை நம்புன சொல்லுங்க. பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் கப்பல் மாலுமியும் கப்பல் எஜமானையும் நம்பின. இப்போ என்னாச்சு உன் நம்பிக்கை? என்ன போட்டிருக்கு? இனி தப்பி பிழைப்போம். இன்னும் நம்பிக்கை போயிடுச்சு. நீ முதல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருந்த, அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சா? அப்புறம் அநேக நாட்கள் சூரியனை பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. 14 நாள் சாப்பிடலைங்க. 14 நாட்கள் ராத்திரி பகலா. சாப்பாடு இல்லாதனால இல்லை, சாப்பாடு இருக்கு, உயிர் பயம். சாப்பாடு கூட இஷ்டம் இல்லாமல் தப்பிச்சா போதும்னு நிற்கிறாங்க. அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க. என்னது? ஏப்பா, நான் அப்போவே சொன்னேனே, நீ கேட்கலையே. மனுஷரே, என் பேச்சை கேட்டு நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா இந்தமாரி அந்த அவஸ்தைப்பட்டுருப்பீங்களா? இப்போ நீங்கள் ஒரு தப்பு கணக்கு போட்டீங்க, நான் எதுவும் தடுக்கிறேன், நான் தடை பண்ணுறேன், ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு, இவர் தப்பிக்க பார்க்குறாரு. நான் பவுலை சொல்லிகிட்டு இருக்கிறேன், இவர் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாரு, இவர் ஏதோ கணக்கு போடுறான் வந்தாலே. இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு எண்ணங்கள். இது அவன் நல்லதை சொல்லிட்டு விட்டுட்டான். சரி, உங்கள் வழியை பார்த்து போகணும். இப்போ இவ்வளோ அவஸ்தைப்பட்டு வந்து என்ன பண்ணுறப்ப இப்போ பவுல் சொல்கிறாரு, செஞ்சுருக்கலாம் தானே, சரி போனதை போட்டு போ, என்ன செய்ப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள ஆறுதல் படுத்தி, திடப்படுத்தி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, சாப்பாடை வச்சு, அதுக்கப்புறமா என்னமோ தப்பிச்சு பழிச்சு போனாங்கன்றது அது பெரிய சரித்திரங்கிற கதை இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமைகள், வாழ்க்கையின் காரியங்கள் அப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்ல வருகிறேன். யாரை நம்புறீங்க? முதலாவது கர்த்தரை நம்பணும். புரியுங்களா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நம்முடைய ஆலோசனையை யாரை கொண்டு நிறைவேற்றுவேன்னு சொல்கிறாரு? ஊழியக்காரன் பேச்சை கேட்குறதே கிடையாது. நிறைய காரியங்கள் நான் பார்க்குறேன். ஏன் இதெல்லாம் போய் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன்? எப்படி நீங்கள் சொல்லுமே, இப்படிலாம் பேசுகிறான். ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்குறேன். நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அப்போ அதுலேயும் வந்துட்டு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், உன் காரியத்தில் நீதி இருக்குது, நேர்மை இருக்குது, நியாயம் இருக்குது, ஒழுங்கு இருக்குன்னு போது சொல்லுங்கள நீங்கள் சொல்லணும். சொல்கிறவங்கள்ட்ட பாயிர அப்படியே இதெல்லாம் போய் சொல்லுவேன் நீனு, இதெல்லாம் போய் சொல்லுவேன் நீனு, எதா இருந்தாலும் போய் சொல்லிடுற நீனு. உனக்கு ஏன் கோபம் வருதுன்னு நான் கேட்குறேன். நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்கிறேன்னு நான் உன்னை பார்த்து தான் கேட்குறேன். இதாங்க அர்த்தம். இது ஏன் நீ ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்குறீங்க? எனக்கு புரியவே மாட்டேது. இன்னும் எனக்கு இந்த காரியம் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறேனே தவிர இந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. ஏன் நம்மள்ட்ட சொல்லக்கூடாதுன்றாங்க? நம்ம என்ன பண்ண போகிறோம்? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? இதெல்லாம் தப்பாக தெரியலையா? என்னங்க இது? இதெல்லாம் போய் சொல்லிடாத, இது சொல்லி உடன்படிக்கை ஒப்பந்தம் வர பண்ணிக்க வேண்டியது. நீ சொல்லாத, நான் சொல்லுது, நீ சொல்லிக்காத. இந்த கூட்டுக்கலவனை எல்லாம் ஒரு நாள் இந்த கதையில் தான் போய் முடியும். நாளை கவனிங்க. இந்த மறைக்கிற விஷயம், எப்போ ஒரு காரியத்தை நீ மறைக்கணும் போது நீ தப்பு செய்யறன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீ நல்லது செய்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா, நேர்மையான நபராக இருந்தனாக்கா தாராளமாக வந்து சொல்லு. அப்போ நீ வந்து செய்கிறது தப்புன்னு உன் மனசில் தெரியுது, அதனால தான் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற. அது சரியில்லை. இதில் என்ன சொல்ல வருதுன்னா, அப்பாவியாக இருக்கிற சில விசுவாசிகள், அப்பாவின்றது யார்? ஒன்றும் தெரியாமல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். வந்து 2 வருஷம் 3 வருஷம் இங்கே நடக்கிற சூதுவாதி எதுவுமே அதுக்கு தெரியாது. அவங்கள போய் பிரெயின் வாஷ் பண்ணி, எதாக இருந்தாலும் என்னிட்ட வா, என்னிட்ட சொல்லு,
நான் சொல்கிறேன்னு அவங்களை கூப்பிட்டு வளைச்சி பேச வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வேதவாக்கப்படுது. இப்படி ஒரு கூட்டம் இங்கே செயல்படுது. இதில் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வேறு, ஒற்றுமை வேறு. ஒப்பந்தத்தோடு இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இதில் வேறு எந்த விதத்தில் இதில் சரின்னு நான் கேட்குறேன். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. நான் திரும்பியும் வரேன். தாவீது சொன்னார் சவுலை பார்த்து, இந்த மாதிரி நான் வந்து உங்களை செய்வேன் போவேன்னு யார் யாராவது சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, அதை ஏங்க நீங்கள் கேட்குறீங்க? இதை தான் நானும் இப்போ கேட்குறேன். என்னை பற்றி யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் சொல்லியிருக்கிறதெல்லாம் அதை கூட என்கிட்ட சொன்னதுன்னு எனக்கே தெரியும். என்னை பற்றி என்ன சொன்னாங்கன்னு சொன்னவங்க சொன்னதுன்னு எனக்கு தெரியும். அதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் சொல்கிறாங்கன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, காரியம் இப்படி இருக்குதா, நான் என்ன செய்ய முடியும்? நான் அதுக்கு தான் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பேச்சு கேட்காதீங்க. சவுல் என்ன சொன்னார், இது தாவீது என்ன சொன்னார்? தாவீது என்ன சொன்னார்? 24 1 சாமுவேல் 24:9 என்ன படிச்சிங்க? இப்போ சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று 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 சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்குறீங்க? இந்த ஊழியக்காரரு, இந்த போதகர், இந்த பாஸ்டரு, இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்கன்னா உன் காரியம் நடக்காது, இதை செய்ய விட மாட்டார், நீ அதை பண்ண மாட்டார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு என்று நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் பார்த்துட்டீங்களா? தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, அப்படி தாங்க சொன்னாங்க. யோசிக்கணுங்க, எதை வச்சு சொல்கிறாங்க? அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? அப்படி ஏதாவது உண்டா? என்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ காரியங்களை போனவங்களை விட்டுட்டு தான் போயிட்டுருக்கான். எல்லாம் செய்யறதுலாம் கரெக்டுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பெரிய சாதிச்சிட்டோன்னு நினச்சிட்டு. ஐயோ, உங்கள் சந்தோஷம் என்றைக்கும் உங்களோட இருக்கட்டும். இதை நான் சொல்லுவது சத்தியத்தை நான் போதிக்கிறேன். அப்போ இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணுன்றதுக்காக அப்படி கிடையாதுங்க. சொன்னால் உங்களுக்கு நன்மை, சொல்லாமல் போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான். என்னட்ட சொல்லி தான் ஆகணும்னு நான் கட்டாயத்துக்காக நான் பேசிட்டு வரல. இது பவுல் சொல்கிறாரு, சத்தியத்தை சொன்னதுனால. கலாத்தியர் எங்கே எடுங்க. சில பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவர் எப்படி பேசுகிறாரு, இவர் என்ன அப்படி நினைக்கிறாரு? பாருங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? இப்ப நான் பேசிக்கொண்டிருப்பது இதுவரைக்கும் சில வசனங்களை எடுத்து சில காரியங்களை உங்களோட பேசிக்கொண்டிருப்பது அத்தனையும் வேதத்தின் அடிப்படையிலான ஒரு சத்தியம். எத்தனை பேருக்கு இது புரியும், எத்தனை பேருக்கு இது பிடிக்குது, எத்தனை பேருக்கு இது கசக்குது எனக்கு தெரியாது. சிலர் இது சரி என்று ஏற்றுக்கொள்றவங்க இருப்பாங்க. ஆமா, ஓ வசனம் இப்படி இருக்குதா என்று ஏற்றுக்கொள்றவங்க இருக்கிறாங்க. அதற்கு மாறாக என்ன செய்வாங்க, அதற்கு தகுந்தாறு போல் வேற விதமா அதுக்கு என்ன பேச வேண்டியது. சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்துருவான. நிறைய பேருக்கு நான் சத்துருவா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் எடுத்து கேட்க போனால் மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்குது. என்ன அப்படி சொல்றாங்க, அப்படி பேசுறாங்கன்னு. ஏங்க, ஒரு நல்லதை சொன்னா கசக்கிற மருந்து தாங்க வேலை செய்யும், கசக்கிற மருந்து தாங்க நோயை குணமாக்கும். புரிய மாட்டுது சில பேருக்கு. அப்ப நல்லதை எடுத்து சொல்லும் போது, கண்டிக்கும் போது, கண்டித்து சில காரியத்தை சீர்திருத்த போது கஷ்டமா இருக்குது, வலிக்குதான் செய்யும், வலிக்குது. அப்ப வேற விதமான ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது, எதிரான முடிவு எடுக்கிறது, அது தவறு. நான் மற்ற அப்பாவி மக்களாக இருக்கிற அப்பாவி விசுவாசியாக இருக்கிறவங்க வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த நேரத்தை சொல்லணும். இதை நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லிக்கலாம், புரியுதா? அப்போ நிறைய பேர் இதை பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு விஷம், பாய்சன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை பாய்சன் பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு தெரிய வருகிறது. அதனால தான் இந்த சத்தியத்தை எத்தனை பேர் இப்போ கவனித்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அதை நிறைவேற்றுவார்.
அதே சமயத்தில் அவர் சொல்கிறத நீங்கள் செய்யணும். ஆபிரகாமை போல நீங்கள் கீழ்ப்படியணும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால ஒரு காரியத்தை விட்டுட்டு வரணும்னு சொன்னால் விட்டுட்டு வராரு. ஒரு காரியத்தை விட்டுடுனா எத்தனை பேர் விட்டுருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்னைக்கு பார்த்து என் சொந்தத்தை விட முடியல, என் உறவை விட முடியலன்ட்டு எத்தனை பேர் உட்காந்துருக்குறோம்? சொல்லுங்க. கர்த்தர் சொல்றது தான் நான் சொல்லிட்டு வரேன். ஆராதனை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா, உறவு? எனக்கு உறவு தாங்க முக்கியம். சரிப்பா, இருந்துக்க. நான் எங்க வரேன்? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற இடத்துக்கு போன்ற. இது எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிச்சுட்டு போக வேண்டியதானே. இது எதுக்கு ஊரை தாண்டுறோம், அதை விட இதை விடுன்னு? கர்த்தர் ஒன்று சொன்னார்னா எதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல் உள்ளவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சிலர் ரொம்ப பெரிய விசுவாசத்தில் வளர்ந்துட்டன்ற முறையில் கேள்வியெல்லாம் கேட்குறான்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், ஆபிரகாமை வச்சு தான் நான் பேசுகிறேன். ஒரு பிள்ளையை பலி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு இன்னும் துணிச்சல் இல்லையா? தைரியம் இல்லைன்றீங்களா? அவன் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நான் கேட்குறேன், ஆபிரகாம் சார்பாக இப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை ஆண்டவரை பார்த்து. கர்த்தரை என்னை மன்னிக்கணும், நான் உங்களுக்காக இந்த டயலாக் நான் பேசி கேட்குறேன். என்னங்க இது? நம்ம ஊரை விட்டு போகிறோம், அதை விட்டு போகிறோம், எல்லாத்தையும் தான் விட்டுட்டு உங்களை இருந்தேன். ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, 25 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அதை பலியிடுங்க. கொஞ்சமாக மனசாட்சி உங்களுக்கு? இப்படிலாம் நான் பேசுறது, நான் முன்னாடியே ஆண்டோட மன்னிப்பு கேட்டுட்டு தான் பேசுகிறேன். உங்களுக்காக நான் பேசி காட்டுறாத. சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிக்கிறாங்க. கர்த்தர் இரக்கமும் மனது உருக்கமும் நீடிய சாந்தமும், இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட ஒரு இறக்கமே இல்லை. கொஞ்சம் இறக்கம் இருந்ததுன்னா, ஒரு ஈவு இறக்கம் இருக்குதா? ஒத்தைக்கு ஒத்த ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறேன் நான், பொத்தி நான் வளர்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். இதை போய் பலியிடணும். எல்லாம் ஒரு கடவுளா? இல்லை சாமி, என்னங்க தெய்வம்? அப்போ ஒரு தெய்வம்? அந்த மாதிரி தெய்வமே தேவையில்லை. விட்டுட்டு வாயா நீ. இருக்கவே இருக்கு. நமக்கு குறுக்கு ரோட்டில் ஒரு கோயில் இருக்குது, அந்த ஊர் தலைக்குளத்தில் ஒரு கோயில் இருக்குது, இந்த ஊரில் கோயில் இருக்குது. வா நீனே, கலராக உனக்கு கையில் கட்டி விட்றேன். ஒரு கலர் ஒத்த கலர்லாம் கிடையாது. உனக்கு கருப்பு, சிவப்பு, மஞ்சள் என்ன வேணும்? அழகா ஜொலிக்கும் பார், கட்டிக்கிட்டு வா. காயத்தை வேணுமா, அதை வேணுமா? இதெல்லாம் போனால் இப்படி தான் ஏன் பேசுவார் இந்த ஆள். இந்த வெள்ளை சட்டக்காரர் இப்படி தான் பேசுவார். நான் சும்மா பேசிட்டு வரேங்க, நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லலை. நான் ஆபிரகாமுக்கு இப்படிலாம் பேசலைன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி கேள்வி வருமா வராதா? நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை உங்களை பார்த்து ஆண்டவர் உன் பிள்ளைய பலிவிடுன்னு சொன்னாங்க, அவங்க குதிப்பீங்க. உங்களுக்கு அதுக்காக நான் சொல்லி காட்டினது, புரியுதா? ஆனால் உங்களை அப்படிலாம் செய்ய சொல்லலை. ஒன்றும் இல்லை, ஒரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்துக்கு வாயான்னா, என் சொந்தக்காரன் வந்திருக்கிறாங்க, அதை வந்திருக்கிறாங்கண்ணா. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், ஓஹோ இதை விட உனக்கு அதுதான் முக்கியமா? சரி, இருந்துக்கு போயிட்டு வா. அப்போ கர்த்தருடைய கட்டளை என்ன, கற்பனை என்ன, 10 கட்டளை என்ன சொல்லியிருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்லாம் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாந்து வேற வந்திருக்கீங்க, பண்ணிட்டு இதெல்லாம் பழைய நன்மையும் புதிய நன்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் 10 சொல்லணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதை கொடுக்கணுன்னாக்கா அந்த இதெல்லாம் சொல்லணுமா? 10 கட்டளை அது எனக்கு சொல்ல தெரியலைங்க. இதில் உள்ளது சொல்ல தெரியும். அது என்னமோ சர்வேஸ்வரன் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லணும். வேறு யாரையும் வணங்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான ஒரு கட்டளை இருக்குது. என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பேன். அதை கம்போன்னு விட்டுவிட்டு கர்த்தர் கொடுத்த கட்டளையை மீறி போகிற என்ன கிறிஸ்தவன்? என்ன 10 கட்டளை நீ கீழ்ப்படியிலையே? எதுக்கு கீழ்ப்படியணும்? அப்போ நமக்கு சொந்தம் முக்கியம், உறவு முக்கியம். என்ன அப்போ நீ அதையே கட்டிட்டு அழுவேன், அதே பார்த்துக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு நான் சொல்லலை, வசனத்தோட நான் பேசுகிறேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? உன் இனத்தை விடு, சனத்தை விடு, சாதியை விடு, நான் சொல்கிற இடத்துக்கு போன்றாரு. கீழ்ப்படிஞ்சு போனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் சொல்கிறது நீங்கள் செய்கிறீங்களா? எது ஏன் முக்கியம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? யார் பேச்சை கேட்குறோம்? யார் பேச்சை நம்புகிறோம்? உடனே உங்கள் சொந்தக்காரன் சொல்லிட்டான், என் பங்காளி சொல்லிட்டான், மாமன் சொன்னா, அப்போ அவன் பேச்சை கேட்டுட்டு நீ எழுதிட்டு போயிட்டாரு. கவனிங்க, யாரையும் நாங்கள் புறக்கணிக்க சொல்லலை, எல்லாரையும் நேசிக்கணும், மதிக்கணும். ஒரு வசனம் ஞாபகத்து வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:19.
பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவருக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீங்க படிக்க வேண்டாம், இந்த பக்கம் யாராவது படிங்க. பைபிளே புரட்ட மாட்டாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல யாராவது ஒரு பிரதர் படிக்கணும். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எதிர் வீட்டுக்காரனுக்கும் மாமனுக்கும் மச்சானுக்கும் சொந்தக்காரனுக்கும் செவி கொடுப்பது நியாயமா இருக்குமா என்று நீங்களே நினைச்சு பாருங்க. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நீங்களே நினைச்சு பாருங்க. எனக்கு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, மாமனார் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா நாரும் உன நார் அடிச்சுவான். என் நாத்தனார் சொன்னாரு, குழந்தைனார் சொன்னாரு, மாமனார் சொன்னாரு, மாமியார் சொன்னாரு, எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக சொல்றதெல்லாம் கேட்டுற முடியுமா? என்ன சொல்றாருங்க? என்ன படிச்சீங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் மனுஷனுக்கு செவி கொடுக்கிறது சரியா இருக்குமா? அதான் உங்களுக்குன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பேதர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், எதை செய்யாத அதை செய்யாத, போயா வேலையை பார்த்துட்டான். பேதர் என்ன சொல்றாரு? நீ சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுதான் கேட்பேன். இதுதாங்க சரியான விசுவாசி. ஒரு விசுவாசியினுடைய தரம் இங்கே தாங்க இருக்குது. ஒரு விசுவாசம் இல்லை, விசுவாசிக்கு அழகு இங்கே தாங்க இருக்குது. நீ 38 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், நீ 48 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், நீ பரம்பரை கிறிஸ்தவனா இருக்கலாம். உன் விசுவாசம் எங்க சொல்லுங்க? யாருக்கு அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லுவாங்க தான். பின்ன எல்லாரும் ஒன்று போயிட்டு வா அனுப்பி வைப்பாங்களா? சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. அவங்க உலகத்தான், ரட்சிக்கப்படாதவங்க, அபிசுவாசி. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அப்படி யார் சொல்றதை கேட்கணும் சொல்லுங்க? என்னங்க பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு? கர்த்தருக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்கறதெல்லாம் அவன் ஊரான் பேச்சை கேட்க வேண்டியது, சொந்தக்காரன் பேச்சை கேட்க வேண்டியது, எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இவர்கிட்ட வந்து நிற்க வேண்டு. எனக்கு அவர் செய்ய மாட்டுறாரு, எனக்கு இவர் கொடுக்க மாட்டுறாரு, எனக்கு தர மாட்டுறாரு, இவர் எப்ப செய்வார்? இவரு கர்த்தர் என்ன சொல்லுவாரு? நான் சொன்னதை முதல்ல செய், நான் உனக்கு சொன்னதை நான் செய்கிறேன். எப்படி நடக்கும்? செய்யறதெல்லாம் கரெக்டா? நான் தான் சொல்றேன், நீங்களே நிதானிச்சு பாருங்க. நான் வசனங்களை நாங்கள் கோடிட்டு காமிச்சிட்டேன், பைபிள் இப்படிலாம் இருக்குன்றத. இதெல்லாம் தெரியாம, இதெல்லாம் புரியாம ஆய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கர்த்தரையே குறை சொல்றாங்க சில பேர். ஏன் எனக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு? ஏன் உங்க மேல உனக்கு செய்யக்கூடாதுன்னு என்னமா இருக்கு? இதே கேள்விதான் அவர் கேட்கிறாரு, அதே கேள்வி அவர் திருப்பி கேட்கிறாரு. ஏன் நான் சொல்றது நீ செய்ய மாட்டேன்னு கேட்கிறாரு. நான் சொல்றது நீ கேட்க மாட்டேறியப்பா, நீ சொல்றதை நான் செய்யணுமா? ஏதோ இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு உனக்கு உயிர் பேச்சை கொடுத்துருக்குறேன். நான் தான் இந்தியா சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு வந்த வரவங்களுக்குலாம் என்ன உண்டு? யார் வந்தாலும் சாப்பாடு உண்டு. அதே போலதான் இந்த உலகத்தில் நீ வாழலாம். புரியுதுங்களா? அதுமாரி உனக்கு என்னவோ போனவும் உசிருக்கு ஆபத்து இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். உனக்கு ஒரு நன்மையை ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு தகுந்தாற் போல நீ நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு உனக்கு உள்ள உறவை பற்றி நான் பேசுகிறேன். நீ ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு உறவு வைத்திருக்கிறாய், ஐக்கியம் வைத்திருக்கிறாய், எந்த அளவுக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாய், எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்பதெல்லாம் அவர் அளவு போட்டு வச்சிருக்கிறார். அவர் எதுவும் பண்றது கிடையாது. இவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க, இஷ்டப்படி நடப்பாங்க, இஷ்டப்படி இருப்பாங்க. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தோம். எங்கேருந்து கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? நான் ஒன்றும் தட்டப்படலைங்க. நீங்க உடனே அவரு கொடுத்தாலும் கொடுப்பாரு போல் இருக்கு, இவரு கொடுக்க மாட்டாருன்னு என்ன பார்க்காதீங்க. அவரு கொடுத்தாருன்னா வாங்கிக்கிங்க. என்னட்ட வந்து சொல்லுறீங்க. அப்ப என்னட்ட வராது. என்னட்ட வந்து எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டாருங்க, கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்கன்னு என்னட்ட ஏன் சொல்றீங்க? நான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? அங்க வாசித்த வேத பகுதியை பாருங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 12 வாங்க. நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கவனிங்க, அது இல்லை. 12ஆம் அதிகாரத்துல 28 நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார்.
இங்கே பாருங்க, சொல்லிட்டேன். கர்த்தர் என்னட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இங்க என்ன இருக்குது அங்க பாருங்க, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். கோச்சிக்க கூடாது. அங்க என்ன இருக்குது, கர்த்தராகிய ஆண்டவர் நல்லா உரைக்கிற மாதிரி, அதே வார்த்தையை கொஞ்சம் மாத்திட்டேன், கோச்சிக்காதீங்க. என்னது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிற மாதிரி. ஆமா, அப்படித்தானே சொல்றாரு. எத்தனை பேருக்கு உரைக்குதுன்னு தெரியலையே. ஆண்டவர் உரைக்கிறார் என்று நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுன்றார். என்னட்ட உரைக்கிற மாதிரி சொல்லு, அவர்களோட சொல்லு என்றார். அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதற்கு கீழ்ப்படிக்கிட்டாங்க. ஆசீர்வாதம்னு ஆரம்பிச்சு விட்டு சொல்றதெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கட்டாயம் நான் செய்வேன்னு சொல்றாரு. உங்களை குறித்து என்ன செய்வேன் என்று சொன்னாரோ கட்டாயம் செய்வார். சும்மா அதை இதையும் சொல்லி அவர் ஏமாத்துறவர் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்ன, அவர் சொன்னதை நீங்க செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஆபிரகாமை போல கீழ்ப்படிங்க, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். உங்களுக்கு என்ன செய்வார் என்று வாக்கு கொடுத்தாரோ அதை கட்டாயம் செய்வார். எப்பொழுது செய்வார்? இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார். காலதாமதம் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் காலதாமதம் பண்ணாம உங்களை ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க, அர்ப்பணிங்க. இது வரைக்கும் செய்யாம போன காரியத்துக்காக வருத்தம் தெரிவிங்க. அதுக்காக வருத்தம் தெரிவித்து ஆண்டோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்துட்டேன், அப்படிலாம் செய்துட்டேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் கட்டாயம் செய்வார். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்றார். இவ்வளவு நாட்களாக உங்க காரியங்கள் தடைப்பட்டு தாமதமா போனதுக்கான காரணத்தை தான் ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்க. ஏன் இந்த காரியங்கள் தாமதம் ஆகிட்டு இருக்குது, ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்கல, ஏன் காரியம் இப்ப இருக்குது என்று சொல்லி அநேக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இதுதான் பதில். எனக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டார், சொல்லிட்டாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் இது. நீங்க இந்த வார்த்தை வசனத்தை கேட்டதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ முழங்கால் படியிட்டு இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ நினைத்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் செய்வார். இதுவரைக்கும் தடைப்பட்டு தாமதமான போன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க எதெல்லாம் செய்ய தவறுனீங்க, எதெல்லாம் செய்ய மறந்துட்டீங்க, எதெல்லாம் செய்யாமல் போனீங்க, எதற்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியாம போனீங்க, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த ஆலயத்தில், இந்த ஆராதனையிலே இப்பொழுதே பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைகள்லாம் முழங்கால் போடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியிட முடியாதவங்க எழுந்து நிலுக்கலாம். ஆனா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் கட்டாயம் முட்டியில தான் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த சோம்பேறித்தனமாக முடங்கிட்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. உங்கள் சோம்பல் எல்லாம் உடைச்சு போடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க, என்ன தோணுது, என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க, கர்த்தர் உங்களை கவனித்து கேட்டுக்கொடுங்க. கர்த்தர் செவி சாய்த்து நீங்க இப்போது ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பேசணும். இது வரைக்கும் அவரு பேசிட்டாரு. இவ்வளவு நேரம் ஆவியானவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆண்டவர் பேசிட்டாரு இல்லையா? நீங்க பதிலுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்றது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ வாயை மூடிட்டு மௌனமாவே இதை விட்டு கடந்து போய என்று சொன்னா ஆண்டவர் மௌனமா தான் இருப்பார். ஆண்டவர் மௌனமாவே இருப்பார். நீ வாயை திறந்து இப்போது நீங்க பேசினா உனக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு, பதில் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை வசனம் உன் வாழ்க்கையில் நடக்கும், நிறைவேறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு உங்களை வஞ்சித்து, உங்களுடைய இருதயத்தை வஞ்சித்து, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும், அவருடைய மனசை எல்லாவற்றையும், இருதயத்தை எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். தேவனை பற்றி, சத்தியத்தை பற்றி அறியாதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு பிசாசு உங்களை வஞ்சித்திருக்கிறான். அதற்கு இடம் தராதீங்க. அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, அது எல்லாவற்றையும் அறிக்கை செய்து சீர்பொருந்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்திரப்படுங்க. கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். தீர்மானித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பட்சமா, கர்த்தருக்காக வாழ போறீங்களா, உலகத்துக்காக வாழ போறீங்களா? பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுங்க. உங்க சொந்த பந்த உறவெல்லாம் உங்களை தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்களுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தார், உலகம், ஊரு, ஜனம், சாதி எல்லாம் உங்கள் பக்கத்திலே தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ராஜாக்களும் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தார், கர்த்தர் உங்களோடு இருந்தார். அவர் உன்னை பார்க்க, உன்னிடத்தில் உறவை தேடி, உன் சொந்தம் வேணும், உன் உறவு வேணும் என்று சொல்லி அவர்களே உன் வீடு தேடி வந்து நிற்பாங்க. நீ கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது எடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் ஆவியானவர் என்னோட பேசினார், எனக்காக பேசினார், என்னோட தான் பேசினார் என்று விசுவாசிக்கிறவங்க, உண்மையாய் நம்புறவங்க, கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா உங்கள் வலது கையை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லல, நான் பார்க்கறதுக்காக நான் கேட்கல. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும். இந்த வார்த்தையை உங்க வாயை திறந்து சொல்லணும். அப்படிப்பட்டவர்கள் நான் உங்களை கண்டிப்பு பண்ணி கட்டாயப்படுத்தி சொல்லுங்கன்னு நான் விரட்டல, அதிகாரம் பண்ணி நான் சொல்லலை. கர்த்தர் உங்களோட பேசி இருந்தா நீங்க உணர்த்தப்பட்டு உணர்வடைந்து ஆண்டவர் என்னோட பேசியிருக்கீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இப்ப நீங்க அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க கர்த்தர்கிட்ட இப்படி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க இன்றைக்கு என்னோட பேசுனீங்க, இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு நீர் உணர்த்திருக்கீங்க, உரைத்திருக்கீங்க. நான் உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவேன். நீங்க எனக்கு சொன்னதை நீங்க செய்ய வேண்டும். நீர் எனக்கு செய்வேன் என்று சொன்னதை நீங்க செய்ய வேண்டும். அப்படி நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, உரிமையை கேட்கலாம். நான் சொல்லிட்டேன் திரும்பவும். அப்படி விருப்பம் உள்ளவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு வேண்டும் ஆண்டவருக்கு செய்யணுன்ற விருப்பம் இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட நீங்க சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பம் இல்லாதவங்க கையை உயர்த்த வேண்டாம். நிறைய கரங்களை நான் பார்க்கிறேன். எனக்கு இது எதுவும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது போல சில பேர் கையை கட்டிட்டு இருக்கீங்க. அது உங்க பாடு, நீங்களாச்சு கர்த்தராச்சு. நான் உங்களை கட்டாயப்படுத்திலாம் கையை தூக்கு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் ஒன்றைக்கு உங்களோட கர்த்தரை வார்த்தை நீங்க பேசினது கேட்டது உண்மையா இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah. ஓ ஜீசஸ். அநேக கரங்களை பார்க்கிறேன், அநேகர் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கையை உயர்த்தியபடியே நீங்க சொல்லலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே அவர் சொன்ன வார்த்தையை, அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிற ஆண்டவர் அவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. அன்று உணர்த்தப்பட்டு உணர்ந்து தன்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி இருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவளை கரம் நீட்டி தொடுங்க. இந்த வாழ்க்கையின் பிரச்சனை என்ன, குடும்பத்தின் பிரச்சனை என்ன, மனதில் இருக்க போராட்டங்கள் என்ன, கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் அவருக்கு தந்தருளி அவளை ஆசீர்வதிப்பீராக. சொன்னதை ஆண்டவர் செய்வீராக. நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமக்கென்று உமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுங்கப்பா. சொல்லி காட்டுங்க, ஞாபகப்படுத்துங்க. செய்யறதுக்கு வேண்டிய ஆற்றலை தாங்க, கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க, கீழ்ப்படிதை தாங்க, தாழ்மையை தாங்க. அவர் உமக்கு பிரியமானதை வாழ்ந்து செய்து நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, ஆராதனை மட்டுமல்ல, இந்த ஆராதனையை தொலைதூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும். தடைகளை நீக்குங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யுங்கப்பா. அவருடைய கல்யாணத்தில் அற்புதத்தை செய்த தேவன் இந்த குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் செய்யட்டும். அற்புதங்களை செய்வீராக. அற்புதங்களை காணட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுவையற்ற தண்ணீரை போல காணப்படுகிற அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ருசி மிகுந்த ஒரு திராட்சை ரசத்தை போல அவருடைய வாழ்க்கை இன்பமாக இனிமையாக மாறுவதாக கர்த்தர் அவளை மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தினுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.